ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்க டிராமா ரீசெண்டா வெளியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா தான். இதை நிறைய பேர் பார்த்திருக்கலாம். பார்க்காதவங்க நம்மளோட சேனல்ல நம்மளோட பாணியில எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்பதான் இந்த டிராமா இன்னும் நிறைய பேர் சென்றடையும். இந்த டிராமால ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. சொல்ல போனா டிராமால ட்விஸ்ட் வச்சிருக்காங்களா இல்ல ட்விஸ்டுக்குள்ள டிராமா வச்சிருக்காங்களானே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா சூப்பரா இருக்கிற ஒரு டிராமா தான் அது. ஆனா கிளைமேக்ஸ் சான்ஸே இல்லங்க. அந்த அளவுக்கு கணிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட கடைசி சீன்ல தான் நமக்கு ரிவீலே பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நினைச்சு பார்க்காத கேரக்டர் வந்து போயிருக்கும். இந்த டிராமாவோட எல்லா எபிசோடையுமே நான் ஒரே பார்ட்டாவே பேசிருக்கேன். எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்க ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த டிராமால மொத்தம் 6 பேர் இருக்காங்க. ஆனா 6 பேரோட வாழ்க்கையுமே ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தம் இல்லாததுதான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அந்த 6 பேரையும் ஒன்னா ஒரு புள்ளியில கொண்டு வந்து நிப்பாட்டுது. அவங்க செஞ்ச நல்லது கெட்டது எல்லாமே அந்த நேரத்துல பலனை கொடுக்குது. கெட்டது பண்ணவங்களுக்கு தண்டனையும் நல்லது பண்ணவங்களுக்கு மன நிம்மதியும் கடைசியில கிடைக்குது. இந்த டிராமாக்குள்ள போயிடுவோமா? இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் சீன்ல கட்டி முடிக்கப்படாத ஒரு கட்டடத்தை நமக்கு காட்டுறாங்க. நைட்டு நேரத்துல அங்க ஒருத்தன் இன்னொருத்தனை கட்டி போட்டுட்டு இருக்கான், ஒரு சேர்ல உட்கார வச்சு. எதுக்குடா இப்படி பண்றான்னு பார்த்தா அவனை சுத்தி பெட்ரோல் எல்லாத்தையும் ஊத்தி அந்த இடத்தையே கொளுத்தி விட்டுட்டான். அந்த பில்டிங் இப்ப தீப்பிடிச்சு மடமடன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஃபயர் சர்வீஸ், போலீஸ் எல்லாருக்கும் தகவல் கிடைச்சு எல்லாரும் வந்து அந்த தீ எல்லாத்தையுமே அணைச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ள யாராவது உயிரோட இருக்காங்களான்னு பாருங்கன்னு சொல்லி அந்த ஃபயர் சர்வீஸ் ஆபீசரும் சொல்லிக்கிட்டாரு. எல்லாரும் உள்ள தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒருத்த மட்டும் நல்லா எரிஞ்சு போன நிலையில கொஞ்சம் உயிருக்கு போராடுற நிலைமையில அந்த இடத்துல கிடக்கிறது தெரியுது. ஒருத்த மட்டும் உயிரோட இருக்க சார்னு சொன்னதும் அவனை மட்டும் இப்ப வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஆனா உடம்பு முழுக்க எரிஞ்சு போச்சு, முகெல்லாம் அடையாளமே தெரியல, நல்லா எரிஞ்சு போயிடுச்சு. எமர்ஜென்சி கேஸ்ன்றதுனால உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்காம. அப்ப ஒரு டாக்டர் வந்து சொல்றாரு, இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதனால வலி தெரியாம இருக்கிறதுக்காக வலி மருந்து கொடுங்கன்னு. ஆனா இன்னொரு டாக்டர் அம்மா வேகமா ஓடி வந்து, இல்ல அதெல்லாம் கொடுக்காதீங்க, அதெல்லாம் கொடுத்தா இவரோட உடம்பு வந்து ஷாக்குக்கு போக வாய்ப்பு இருக்கு. இத பாருங்க சார், நாங்க இப்போ எந்த ஒரு வலி மருந்து கொடுக்காம தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறோம். ரொம்ப வலிக்கும், ரொம்ப வலிக்கும் சார், அதனால கத்துனாலும் பரவாயில்ல, வலியை பொறுத்துக்கோங்க, அப்பதான் உங்களை காப்பாத்த முடியும்னு சொல்றாங்க. அவரும் சரின்னு சொல்ல முடியாது இல்லையா, கையை மட்டும் அசைக்கிறாரு. இப்போ அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி புண்ணுல மருந்து அப்படியே குபு குபுன்னு பாட்டிலா ஊத்திட்டு இருக்காங்க. மனுஷன் வலியில கத்துறான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆளுக்கு உடம்பு ஓரளவு தேறி போச்சு. இவ்வளவு தீக்காயப்பட்டிருந்தாலும் மனுஷன் உயிர் பொழைச்சிட்டான். அப்போ டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, எங்களால உங்களோட தோலை வந்து காப்பாத்த முடியல, உங்களோட தோல் நல்லா எரிஞ்சு போயிடுச்சு, முக்கியமா முகம் ரொம்ப தீஞ்சு போனதுனால பழைய முகத்தை கொண்டு வர முடியல சார்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நிறைய புகையை இவர் சுவாசிச்சிருப்பாரு இல்லையா, அதனால குரல் கூட கொஞ்ச நாளைக்கு வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் டாக்டர் பாக்குறாரு, அங்க இருக்க பேஷண்ட் அட்டையில இவரோட பேர் இல்ல. என்னையா பேர் இல்லன்னு இன்னொரு டாக்டர் கேட்டா, சார் திடீர்னு எமர்ஜென்சின்னு வந்ததுனால ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம், ஆனா இவர் யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு. அப்போ அந்த டாக்டர் அம்மாவும் உள்ள வராங்க. அப்போதான் அந்த படுத்திருக்காளு அவனோட பேரு சொல்றான், பார்க் ஜே யங் அப்படின்னு. ஆனா அதை கேட்டு இந்த டாக்டர் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. அந்த பேரு எழுத கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு அவங்களுக்கு. எனக்கு அம்மா அப்பா குடும்பம் யாருமே இல்ல, நான் ஒரு அனாதைன்னு சொல்லிட்டு இருக்கான். மத்த டாக்டர்ஸ் எல்லாம் வெளியில போனாலும் இந்த டாக்டர் அம்மா மட்டும் அவனையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு டாக்டர் கேக்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு. ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அந்த ஆளை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே அவங்களும் வெளியில வந்துட்டாங்க. இப்ப அந்த இடத்துல நமக்கு சீனை கட் பண்ணி ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத காட்டுறாங்க. இவன் தான் இந்த டிராமாவோட முதல் கேரக்டர்னு சொல்லலாம். ஆனா இவன் ஹீரோ எல்லாம் கிடையாது, ஒரு சப்ப பீஸ் தான். சொல்ல போனா இவன் ஒரு கடங்காரன்னு சொல்லலாம். பொறுப்பில்லாதவன், சாதாரண வேலை தான் பாக்குறான். ஆனா நல்ல இம்போர்ட்டட் கார் வாங்கணும், வாட்ச் வாங்கணும்னு பேராசை உள்ளவன். நிறைய கடன், வீட்டு வாடகை கூட கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி தான் இவனோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் போன்லயும் டிவிலையும் இந்த காரை பத்தியும் வாட்ச பத்தியும் மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருப்பான். அப்ப பார்த்தா கடன் கொடுத்த ஒருத்தங்கிட்ட இருந்து போன் வருது. இந்த பரதேசி எதுக்காக இப்ப போன் பண்றான்னு அவன் போனை அட்டன் பண்ணவே இல்ல. மறுபடியும் அவன் போன் பண்ணி பாக்குறான். ஆனா இவன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். திடீர்னு இவனோட அபார்ட்மெண்ட்ல வேற ஒருத்தன் கள்ளசாய்வு போட்டு கதவை திறந்து வரத காட்டுறாங்க. அவன் பாக்க கோட் சூட் எல்லாம் போட்டு பெரிய கேங்ஸ்டர் மாதிரி வந்துகிட்டு இருக்கான். வரும்போது இவனுக்கு போன் பண்ணிக்கிட்டே தான் வரான். இவன் தான் ஆக்சுவலா அவனுக்கு கடன் கொடுத்தவன். இந்த பரதேசி ஏன் மறுபடியும் போன் பண்றான்னு இவன் டென்ஷன் ஆகும் போது அவன் முன்னாடி வந்து நின்னுட்டான். இவனுக்கு ஒரே ஷாக்கு. அப்படியே அவன் மண்டைய புடிச்சு டேபிள்லயே அமுக்கி விட்டான். ஏண்டா கடன் கொடுத்தா ஒழுங்கா கொடுக்க மாட்டேன், போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு இவன் பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த கடன் கொடுத்த ஆளு ஒரு விஷயத்த பாக்குறான். இந்த கடை வாங்கின கடங்கார பயப்புல இருக்கு இல்லையா, அது போன்ல ஒரு கெட்ட வார்த்தையில அவனோட பேரை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு கெட்ட வார்த்தை போட்டு என் பேரை சேவ் பண்ணி வச்சிருப்ப போன்லன்னு சொல்லி அடி நடிக்கிறான். அப்படியே அவனை எங்கேயோ கட்டி தூக்கிட்டு போயிட்டான் போல. பார்த்தா அந்த இடம் பார்க்க ரத்தமும் சதையுமா எதுவும் நரகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. பக்கத்துல ஒரு டாக்டர் ஒரு பொணத்தை போட்டு கிழிச்சு அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். இவனை வேற ஒரு பெட்ல கட்டி போட்டிருக்கானுங்களா. அவன் அதை பார்த்து அப்படியே அலறான், கத்துறான் பயத்துல. இதோ பாரு, பாத்தியா நான் சொல்லும் போது எல்லாத்தையும் பொய்ன்னு நினைச்சல,
நீ மட்டும் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை ஒழுங்கா கொடுக்கல அவனை உன்னையும் இப்படிதான் கட்டி போட்டு உன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு வித்துருவேன் சொல்லிட்டேன், என்னை ஏமாத்தலாம் நினைக்காதுன்னு சொல்லவும் அது அப்படியே நேரா கண்ணுக்கு கண்ணார பாக்குறான்ல அவன். அவனுக்கு அப்படியே கொலை பயமாயி போச்சு. ரொம்ப பயந்து போய் இவன் அலறான், என்னை விட்டுருங்க சார், நான் எப்படியாவது காசை கொடுத்துறேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆமா, ஒரு மாசம் தான் உனக்கு டைம்னு சொல்லி இவனோட போன்ல அந்த டைமரை கூட அந்த கடன் கொடுத்தவன் தான் சேவ் பண்ணி வைக்கிறான். நல்லா பாத்துக்கோ, ஒரு மாசத்துக்குள்ள காசு திரும்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, பக்கத்துல ஒருத்தனோட பாடி பார்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்ல, அப்படித்தான் உன்னோடதையும் எடுத்துக்கவேன்னு திரும்ப திரும்ப சொல்லி இவனை கார்ல அனுப்பி விட்டு ரோட்ல தூக்கி போட்டு போயிட்டானுங்க அவனோட ஆளுங்கெல்லாம். இவன் அப்படியே காயத்தோட எந்திரிக்கிறான். அப்படியே அந்த இடத்துல நமக்கு சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில இவன் தூங்கி எந்திரிக்கிறாங்க. நடந்ததெல்லாம் ஒருவேளை கனவா இருக்குமான்னு பைபிள் நினைச்சு பாக்குது. போனை எடுத்து பார்த்தா இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சு போய் இன்னும் 29 நாள் இருக்குன்னு காட்டுது. அப்போ இது கனவு இல்ல, எல்லாமே நிஜம்தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ அவனுக்கு நிறைய பணம் தேவைப்படுது கடனை அடைக்கிறதுக்காக, இல்லைன்னா இவனை கொன்னுடுவாங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே அவன் வேலை பாக்குற அந்த ஃபேக்டரிக்கு போறான். அங்கேயும் இவன் நிறைய பேர்ட்ட கடை வாங்கி வச்சிருப்பான் போல. கடன் கொடுத்தவன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான் கடனை. இத பாரு, ரொம்ப பேசிட்டு இருந்தனா அப்புறம் உனக்கு காசே கொடுக்க மாட்டேன்னு திட்டி விட்டுட்டு இருக்கான். ஏப்ப சாப்ப கிட்ட எல்லாம் இவன் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான் போல. அப்போ ஒரு இடத்துக்கு கேஷுவலா போனா அங்க மேனேஜர் ஒரு சைனாக்காரனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். அவனை இப்ப வேலையை விட்டு தூக்குவாங்க போல. எதுக்காக என்ன வேலை விட்டு தூக்குறீங்க, நான் சைனாக்காரங்கன்றதுனால தான் என்னை வேலை விட்டு தூக்குறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசாத, ஆவுனா நீங்க என்னப்பா நாட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, சில பேரை வேலையை விட்டு தூக்கணும்னு சொன்னாங்க, கம்பெனி இப்ப நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு, அதனாலதான் புதுசா வந்தவங்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்கோம், இப்படி அந்த மேனேஜரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் சைனாவை சேர்ந்தவன்றதுனாலதான் உண்மையிலே இவனை வேலையை விட்டு தூக்குவாங்க போல. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த மேனேஜரை போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை இந்த கடைங்கார பைப்புல பாத்துட்டு என்ன இவன் பார்க்க சாது மாதிரி இருக்கிறான், ஆனா இப்படி புலி மாதிரி பாயிரானேன்னு அதை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த சைனாக்காரனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல. அவன் அங்கிட்டு போய் யாருக்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அவனோட கையில ஏதோ ஒரு டாட்டூ போடப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம், இவன் யாரா இருப்பான்னு சொல்லி அத போன்ல தேடிக்கிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா இவனோட அப்பா கிட்ட இருந்து போன் கால் வருது. அப்பா எங்கப்பா இருக்கீங்க, உனக்கு நான் பல தடவை போன் பண்ணி பாத்துட்டேன் தகப்பனே, எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, பணம் வேணும்னு இவன் கடகடன்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பக்கம் இவங்க அப்பா பேசல. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் போன் வருது. அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல, அதனால நீங்க சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி மகேந்திர முறையில இவனுக்கு போன் பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா இவன் இருக்க டவுன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்க இன்னொரு டவுன்ல தான் இருக்காரு. இப்ப அப்பாவை பாக்குறதுக்காக பஸ் புடிச்சு அங்கேயும் போய்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பார்த்தா அப்பா அசந்து தூங்குறாரு. ஆனா அவருக்கு பெருசா அடி எதுவும் பட்ட மாதிரி தெரியல, சின்ன ஆக்சிடென்ட் தான் போல. அப்ப ஒருத்தன் வந்து சார் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வெளியே வரீங்களான்னு கூப்பிட்டு இருக்கான். என்ன பேசணும்னு அப்படின்னு போய் இவன் கேட்கும் போதுதான் தெரியுது இவங்க அப்பாவை கார்ல இடிச்சது இவன் தான். சார் இந்த மாதிரி நான் தான் உங்க அப்பாவை காரை வச்சு இடிச்சுட்டேன், உங்க அப்பாவுக்கு பெருசா எந்த அடியும் இல்ல சார், போலீஸுக்கெல்லாம் போக வேணாம், நமக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலான்னு அந்த கார் ஓனர் கேக்குறான். ஆனா இவன் அவனை பார்க்கல, அவனோட அந்த இம்போர்ட்டட் கார் தான் பாக்குறான். ஏன்னா இவன் ஒரு கார் பையன், வசதியானவன் தெரிஞ்சு போச்சு, காசை கறக்காம விட்டுருவானா. என்ன சார் எங்க அப்பாவுக்கு அடி ரொம்ப பட்டிருக்க மாதிரி தெரியுது, கார் வேற ரொம்ப தேஞ்சு போயிருக்கே, ஏதோ சின்ன காயன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் வயசானவர்னு இவன் ஏதேதோ அப்பா மேல பாசம் இருக்க மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருக்கான். சார் ப்ளீஸ் சார், நமக்குள்ளே பேசி முடிச்சுக்கலான்னு அந்த கார்காரன் கேட்டதும் சரி 5000 வான் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவனும் பணத்தை வாங்கிக்கிறான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், பணத்தை கொடுத்துட்டு வேலையை முடிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கான் அந்த கார்காரன். நீ இங்கே இருப்பா, என் அப்பா கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொல்லி பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த மகன்காரன் உள்ள போறான். அப்பா கிட்ட போயிட்டு பாதி பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அவன் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவன், பாவம் ரொம்ப கஷ்டப்படுற பையன், அதனால அவன் மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாதி பணத்தை இவன் அமைக்கிட்டான். உனக்கு தெரிஞ்சவனா கஷ்டப்படுறான்னு சொல்றான், ஆனா அவனோட காரு பாக்க ரொம்ப ராயலா இருக்கே, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தரதலையா தான் இருப்பாங்கன்னு அப்பங்காரன் கழுவி ஊத்திட்டு இருக்கான். அப்பா சும்மா இருங்கப்பா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சவன், இப்ப எதுக்கு அவனையும் கழுவி ஊத்திட்டு இருக்கீங்க, அமைதியா இருங்க, போலீஸுக்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான் அப்பா கிட்ட. இப்ப வெளியே வந்துட்டு அந்த கார்காரன் என்ன சொல்றானா, என்ன தம்பி உன்னை பார்த்தா குடிச்சிருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்றான் பொசுக்குன்னு. அவனுக்கு ஒரே ஷாக், ஏன்னா அவன் குடிக்கவே இல்ல. ஏய் நீ குடிச்சிட்டு தானே என் அப்பா மேல இடிச்சிருக்கன்னு சொல்லிட்டான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் நமக்கு குடிகார பட்டம் கட்டி நம்மள மாட்டி விட பாக்குறானேன்னு. தம்பி போதம்பி, ஏடிஎம் பக்கத்துல தான் இருக்கு, இன்னும் போய் கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்து குடுன்னு கேக்குறான். ஆனா இத பத்தி அவங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லல. மறுபடியும் அந்த கார்காரன் கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் விட்டான். அவனுக்கு பாவம் மூஞ்சி செத்து போச்சு. இப்படி ஒரு ஃப்ராடு பையகிட்ட வந்து இன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டமே நினைச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம அவனும் கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டான். அப்புறம் அப்பாவை பார்க்க வந்தா அப்பா சொல்றாரு, வீட்டுக்கு போய் எனக்கு கொஞ்சம் பிரஷ் பேஸ்ட் துணிமணி எல்லாம் எடுத்து வந்து குடுறா மகனே அப்படின்னு. அப்போ ஒரு அம்மா சாப்பாடு கொண்டுகிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துகிட்டு இருக்கு. நான் சர்ச்சுக்கு போனேன், உங்களை ஆளுக்கானா ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்கன்னு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கு. அவ கொஞ்சம் பாசமா பேசிட்டு இருக்காங்க அவர்கிட்ட. மகன் அவங்களுக்கு கூட ஒரு மாதிரி பாக்குறான். என்னப்பா இந்த அம்மாவை நீ டேட் பண்றியான்னு கேட்டுட்டு இருக்கான் அப்பா கிட்ட போய். அந்த அம்மா திருன்னு முழிச்சிட்டு இருக்கு. வயசான காலத்துல கூட நல்லா தான் வாழ்ற போலயே தகப்பனேன்னு கேட்டுட்டு அங்க இருந்து போறான். அவருக்கு ஒரு மாதிரி வருத்தமா போச்சு. மன்னிச்சிருங்க மேடம், என் பையன் கொஞ்சம் தருதல, அவனை நான் கொஞ்சம் நல்லா வளர்க்கல, அவ்வளவுதான், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி தான் போல. பையன் இப்படி பேசினது இவருக்கும் தர்ம சங்கடமா போச்சு. ரொம்ப மன்னிப்பு கேட்கிறாரு அந்த அம்மா கிட்ட. சரின்னு இப்போ அப்பாவுக்காக பொருள் எல்லாம் எடுக்கணும்னு அவரோட வீட்டுக்கு போறான். அங்கேயும் போய் சும்மா இருக்க மாட்டாம
அப்பா என்னெல்லாம் வச்சிருக்காரோ அதை எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கான். அவர் நிறைய இடத்துல பணம் வச்சிருக்காரு, அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் வச்சிருக்காரு, அதையும் எடுத்து கையில மாட்டிக்கிறான். அப்போதான் அவனுக்கு ஒரு முக்கியமான பேப்பர் கிடைக்குது. அது என்னன்னா இவங்க அப்பா 10 வருஷமா இன்சூரன்ஸ் போட்டு கட்டிட்டு இருந்திருப்பாரு போல. அந்த இன்சூரன்ஸ் தொகை ரொம்ப பெருசு, 500 மில்லியன் வான். இவங்க அப்பா ஆக்சிடென்ட்லயோ இல்ல இயற்கையாவோ இறந்து போயிட்டாருன்னா இவனுக்கு இப்போ 500 மில்லியன் வான் வருமா. இத பார்த்ததும் அவன் சும்மா இருப்பானா, அடிச்சதுடா ஜாக்பாட்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த கிழவன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கான், எனக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சேன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ அப்பாவோட வீட்டுல என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஒரு தெரு வழியா நடந்து வந்துட்டு இருப்பான். அப்ப 3 பசங்க அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சேட்டை பண்றாங்க, சிகரெட் கொடு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இவன் மண்டையிலே அடிச்சு, போங்கடா போய் காசு இருந்தா வாங்குங்க, இல்லனா எவன்ட்டையாவது அடிச்சு புடுங்குங்கடா, ஏன்டா வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு அவனுங்கள மண்டையிலே தட்டி விரட்டி விட்டுறான். இவன் அடுத்து கொஞ்ச தூரம் கூலா நடந்து போயிட்டு இருக்கான். அந்த 3 பேரும் மறுபடியும் வேகமா வந்து இவனை அடி அடி நடிக்கிறானுங்க. நீ தானே சொன்ன தைரியம் இருந்தா இவன் கிட்டயாவது திருடி போலங்கன்னு, அந்த டெக்னிக்கை தான் உன்கிட்டே ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு இவன் கையில கட்டி இருந்த அந்த ரோலெக்ஸ் வாட்ச், இவங்க அப்பா வீட்டுல ஆட்டை போட்ட பணம்னு எல்லாத்தையும் பிடிங்கிட்டானுங்க. இப்ப சர்வமும் போச்சு இவங்கிட்ட. அந்த கார்காரனை ஏமாத்தி மறுபடியும் பணம் வாங்கினான் இல்லையா, அந்த பணமும் போச்சு. அடி அடி நானா அடிச்சு போட்டானுங்க அவனை. வேற வழி இல்லாம இப்ப இவன் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். காலையில இவனை பாக்குறதுக்காக பாவம் அப்பா வராரு. போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னா, இல்ல சார் நான் எதுவுமே கொடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப ரொம்ப நொந்து போயிட்டான். டைம் வேற இல்லையே, அந்த கடன்கார வேற நம்மள புடிச்சிட்டு போய் கிட்னி ஹார்ட்னி எல்லாத்தையும் எடுத்து விடுவானே, என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் வேற வழி இல்லாம பேசாம அப்பாவை போட்டு தள்ளிட்டா என்னன்னு யோசிக்கிறான். இப்ப அதுக்காக பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். வேற வழியே இல்ல, அப்பா பாசெல்லாம் நினைச்சோம்னா வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டாகணும், அப்பதான் இன்சூரன்ஸ் பணம் வரும் இந்த பயலுக்கு. அதுக்காக அந்த சீனாக்காரனை போய் பாக்குறான். அவன் சிட்டிக்குள்ள விட்டு கொஞ்சம் தள்ளி ஏதோ ஒரு பழைய கார் எல்லாம் போடப்பட்டிருக்கு ஒரு இடத்துல, அந்த இடத்துல தான் குடியிருப்பான் போல. ஒளிஞ்சு அவனை தேடி அங்க போயிட்டு இருக்கான். அங்க இதே மாதிரி நிறைய சீனாக்காரங்க இருக்காங்க. ஓய் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவன் வந்து கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட ஒரு டீல் பேசணும்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இப்ப டீலும் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி என் அப்பா செத்து போனா இன்சூரன்ஸ் பணம் வரும், அவரு சாகுற வரையெல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது, அதனால காரை வச்சு ஏத்தி எப்படியாவது அவரை கொன்னுடு, அந்த பணத்துல உனக்கு ஒரு 30% நான் ஒரு 70% எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்சூரன்ஸ் பணம் 200 மில்லியன் வான்னு அவன் கிட்ட போய் சொல்றான். நான் எப்படி உன்னை நம்புறது, ஏன்னா அப்பனை கொல்லணும்னு என்கிட்ட வந்திருக்கியே, உன்ன மாதிரி ஒரு கேடி பையல நான் எப்படி நம்புறதுன்னு அவன் கேக்குறான். இப்போ நம்ம பேசின டீல் எல்லாத்தையுமே ஒரு குட்டி ரெக்கார்டர்ல நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், இந்த ரெக்கார்டரை நீ வச்சுக்கோ, நான் ஒருவேளை பேச்சு மாறினா நீ போலீஸ் கிட்ட போகலாம்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக இந்த லூசு பைபிள் இது பேசினது எல்லாத்தையும் இதுவே ரெக்கார்ட் பண்ணி அவன் கையில கொடுக்குது. அவனுக்கும் இது நல்ல டீலா பட்டிருக்கும் போல. சரி ஓகே, உன் அப்பாவை நானு காரை வச்சு ஏத்தி கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்காக இடத்த கூட இவன் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறான். எப்பவும் நைட்டு இவங்க அப்பா சர்ச்சுக்கு போயிட்டு வருவாராமா. அந்த தெருவுல பெருசா சிசிடிவி கேமரா எதுவுமே இல்ல, நீ அந்த இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணா அது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் மாதிரி தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் உனக்கு வராதுன்னு சொல்லி கொடுக்குறான். இப்ப அப்பாவை கொல்றதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்கான் அந்த மகன். இவனுக்கு அடிபட்டு இருந்தது இல்லையா, அதுக்கு காயத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அந்த சீனாக்காரன் பின்னாடி வந்து உட்கார்ந்திருக்கான். எதுக்குடா இங்க எதுக்கு வந்த, நம்மளோட பிளான் முடியற வரையும் நம்ம 2 பேரும் நேர்ல சந்திச்சு பேசக்கூடாது சொல்லிட்டேன், இப்பெல்லாம் பண்ண நம்ம மாட்டிக்கிறோம்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அட பொறு தம்பி, எதுக்கு இவ்வளவு பேச்சு பேசிருக்க, நான் விசாரிச்சு பார்த்தேனே, உன் அப்பாவுக்கு வர இன்சூரன்ஸ் பணம் 200 மில்லியன் இல்லையாமே 500 மில்லியன் ஆமேன்னு அவன் கரெக்டா கேட்டான். இவனுக்கு ஒரே ஷாக்கு. இத பாரு, என்ன மாதிரி சீனாக்காரவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மூலமா தான் நான் விசாரிச்சேன், ஒழுங்கா 500 மில்லியன்ல 30% 150 மில்லியன் வான நீ எனக்கு கொடுத்துடணும், இல்லன்னு வச்சுக்கோ அந்த ரெக்கார்டை எடுத்துக்கிட்டு நான் போலீஸுக்கு போயிருவேன்னு சொல்லிட்டான். இவனுக்கு இப்ப வேற வழியே இல்ல. இவனை ஏமாத்தலான்னு பார்த்தா இந்த சைனாக்காரன் இவனுக்கு மேல பெரிய கேடியா இருக்கான். சரி தந்து தொலைறேன்னு ஒரு வழியா சொல்லிட்டான். இப்போ அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ற அந்த நாளும் வந்துருச்சு. சைனாக்காரன் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா இவன் அதுல சம்பந்தப்பட்டிருக்க கூடாது இல்லையா, அதனால வேற இடத்துல இருந்த மாதிரி ரெக்கார்டை எல்லாத்தையும் இவன் உருவாக்கணும்னு நினைக்கிறான். அதனால ஃப்ரெண்டு கூட போய் தண்ணி அடிக்கிறான், ஒரு ஸ்பாக்கு போய் பொண்ணுங்களோட நல்லா ஜாலியா இருக்கான், ஒரு ஹோட்டலுக்கு போய் விடிய விடிய அந்த ஹோட்டல்ல தான் இருக்கான். இவனோட முகத்தை எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டு இருக்கான். அங்க வேலை பாக்குற பொண்ணு கிட்ட ஸ்மைல் பண்றது, அதாடி இவன் முகம் எல்லா இடத்துலயும் மத்தவங்களால ரெகக்னைஸ் பண்ணப்படணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா நாளை பின்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் அந்த ராத்திரி இந்த இடத்துல இருந்தேன் அந்த இடத்துல இருந்தேன்னு இவன் சொல்லலாம் இல்லையா, அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கான். ஆனா போலீஸ் கிட்ட இருந்தோ இல்ல அந்த சைனாக்காரன் கிட்ட இருந்தோ விடிஞ்சதுக்கு அப்புறமா போனே வர காணோம். என்னடா இது நைட்டே அடிச்சு தூக்குறேன்னு சொன்னானே அப்பனா இன்னமா போன் வரலன்னு இவன் முழிச்சிட்டு இருக்கான். ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். அப்ப யார்கிட்டயோ வந்து போன் வருது, எல்லாம் கடைங்காரங்க தான். இவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அப்ப பார்த்தா ஃபேக்டரியில மதிய நேரத்துல வேலை செய்யும் போதுதான் போலீஸ் கிட்ட இருந்து போன் வருது. இந்த மாதிரி உங்க அப்பாவோட பாடி எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவரை யாரோ ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டிருப்பாங்கன்னு நாங்க நினைக்கிறோம், அது உங்க அப்பா தானா அடையாளம் காட்டுறதுக்காக நீங்க உடனே வாங்கன்னு கால் வருது. இவனுக்கு இப்போ அப்பா செத்துட்டாருன்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கிறத தாண்டி அதிக சந்தோஷம் தான் இருக்கு. உடனே அடிச்சு புடிச்சு அந்த இடத்துக்கு போறான். அங்க போறதுக்கு முன்னாடி கூட பயப்புள்ள எப்படி அழுகணும்னு பாத்ரூம்ல அழுது கூட பாத்துட்டு தான் போறான். எல்லாத்துக்கும் ரிஹர்சலை பார்த்துட்டு அங்க போய் அப்பா டெட் பாடி முன்னாடி கதறிக்கிறது அழுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். எவ்வளவு கேடின்னு பாருங்க அவன். இப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து இவன் கிட்ட பேசுறாரு. சார் யார் சார் என் அப்பாவை இப்படி பண்ணது, அவர் பாவம் அப்படி இப்படி
அப்படின்னு நடிக்கிறான். சார் உங்க அப்பாவை யாரோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, அதனாலதான் அவர் இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்ல சார், இது ஒரு திட்டமிட்டு கொலையா இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம்னு அவர் சொல்றாரு. கொலைன்னு கேஸ் போனா இவனுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்காது இல்லையா, அதனால இல்ல சார் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, என் அப்பாவுக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாது சார், அதனால இது கண்டிப்பா ஹிட் அண்ட் ரன் கேஸா தான் இருக்கும்னு இவன் மழுப்பிக்கிட்டு இருக்கான். இல்ல சார், நேர்ல பார்த்த சாட்சி ஒண்ணு இருக்கு. உங்க அப்பாவை இடிச்சவன் இடிச்சதோட போகல, திரும்பவும் வந்து வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்து மறுபடியும் ஏத்த பாத்துருக்கான், அதனாலதான் எங்களுக்கு இது என்னமோ கொலையா இருக்குமோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு போலீஸ்காரு திரும்ப திரும்ப. யாருடா அப்படி நேர்ல பார்த்த சாட்சின்னு பார்த்தா அந்த வயசானவருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு வயசான லேடி, அவங்க தான் பாத்திருப்பாங்க. அப்போதான் அந்த நைட் நடந்த சீனை நம்ம காட்டுறாங்க. இவங்க அப்பா நடந்து போயிட்டு இருந்திருப்பாரு. அப்போ அந்த சைனாக்கார வேகமா வந்து அவரை வண்டியால இடிச்சிருப்பான். அவரும் பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்திருப்பாரு. அவன் கீழே இறங்கி வந்து மூச்சு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த அம்மா பின்னாடி ஏதோ ஒரு பார்சலை கையில கொண்டுட்டு வரும். அது எல்லாத்தையும் பார்த்து போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஒருத்தர வண்டியால இடிச்சிட்டான், கீழே இறங்கி பாத்துக்கிட்டு இருக்கான்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப பார்த்தா அந்த சைனாக்காரன் இந்த அம்மாவை திரும்பி பாத்துருவான். உடனே இது அந்த பார்சலை கீழே போட்டு வேகமா தெரிச்சு ஓடும் பாரு. பயத்துல அந்த அம்மா அந்த சர்ச்சை பக்கமே ஓடிரும். இப்போ எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லிருச்சு போல. அதனாலதான் சார் இது எங்களுக்கு கொலையா இருக்கும்னு சந்தேகமா இருக்குன்னு போலீஸ் குண்டை தூக்கி போட்டாங்க. இவனுக்கு ஒரே பதட்டம். அந்த லேடிய பார்த்து அப்படியே எரிச்சல் ஆகுது இவனுக்கு. நம்ம பிளான் எல்லாத்தையும் இவ சொதப்பிடுவா போலயே நினைச்சிட்டு இருக்கான். சார் இல்ல சார் அப்படிலாம் இருக்காது, இது ஆக்சிடென்டா தான் இருக்கும்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான் போலீஸ்காரங்க கிட்ட. சார் இது மட்டும் இல்ல, இது கொலைன்னு நாங்க ஏன் நம்புறோம் தெரியுமா, உங்க அப்பாவோட அந்த பாடி ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல எங்களுக்கு கிடைக்கல சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஆக்சிடென்ட் பண்றவன் அங்கனையே போட்டுட்டு தானே போவான். உங்க அப்பாவோட பிணம் எங்களுக்கு மலை பகுதியில பெதைக்கப்பட்டு கிடந்துச்சு, அதாவது மண்ணுக்குள்ள யாரோ இவங்க அப்பா பாடியை புதைச்சு வச்சிருந்தாங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு திட்டமிட்ட கொலை மாதிரி தெரியுதுன்னு அவரு குண்டு தூக்கி போட்டுட்டாரு. இவனுக்கு சரியான ஷாக். இதை கேட்டதும் தலையில ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கு. அட பாவி சைனாக்காரா, என்னடா பண்ணி வச்சிருக்க, உன்னை வண்டியில தானடா அடிச்சு தூக்க சொன்னேன், எதுக்குடா இந்த கிழவனோட பணத்தை தூக்கிட்டு போய் மலையில புதைச்சு வச்ச, ஐயோ இது கொலை கேஸ் ஆனா எல்லாம் போயிடுமே, இன்சூரன்ஸ் பணம் மொத்தமும் போயிடுமேன்னு இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அந்த டென்ஷன்ல கத்தி கதறி அப்படியே அழுதுகிட்டு கோவத்துல மூஞ்செல்லாம் அவனுக்கு மாறிட்டு இருக்கு. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி நமக்கு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ ஒரு பனி மலையில டென்ட் போட்டு தங்கி இருக்கா தனியா, கூட யாருமே இல்ல. அவ இந்த மலைக்கு ஹைக்கிங் வந்திருப்பா போல. மலை ஏறி வந்து டென்ட் போட்டு நைட் எல்லாம் தூங்கி எந்திரிச்சு இப்ப காலங்காத்தால அங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா. டென்ட் எல்லாத்தையுமே கலட்டி உள்ள வச்சு பேக் பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்தையுமே கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. யூடியூப்ல போடுறதுக்கா என்னன்னு தெரியல. அடுத்து பார்த்தா மலை ஏறதை விட இறங்குறதா கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு மலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கிறா. எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கா. அப்ப ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னு போய் பார்த்தா அங்க ஒரு நாய் எதையோ போட்டு தூண்டிக்கிட்டு சத்தமா இவளை பார்த்து குறைச்சிட்டே இருக்கு. இவளுக்கு ஒரே பயம். பயந்து போய் நின்னுட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த நாய் அங்க இருந்து ஓடி போயிடுச்சு. இது இந்த இடத்துல எதை தின்னுட்டு இருந்துச்சுன்னு சொல்லி மெல்லமா அந்த இடத்துக்கு போய் பாக்குறா. பார்த்தா அது ஒரு பொண்ணும். டக்குன்னு கேமராவை கீழே போட்டுட்டு அலறி அடிச்சுக்கிட்டு போலீஸுக்கு போன் பண்ணிட்டா. அந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் அப்ல அந்த பொணத்தை காட்டுறாங்க. இது வேற யாரும் கிடையாது, நம்ம கடைங்காரனோட தகப்ப இருக்கான் இல்லையா, அவன் தான். அவரை தான் இங்க கொண்டு வந்து அந்த சைனாக்காரன் புதைச்சு வச்சானா என்னன்னு தெரியல. ஆக்சிடென்ட்ல செத்து போனவரோட பொணம் இந்த இடத்துல புதைச்ச நிலையில இருக்கு. இதத்தான் போலீஸ்காரங்க அவன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு தான் இப்ப போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்கா. அப்படிதான் மலை மேல புதைக்கப்பட்ட இந்த பொணத்தை போலீஸ் எடுத்துட்டு வந்து மார்ச்சரியில போட்டு வச்சிருக்காங்க. எல்லா கதையும் மகன் கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு நமக்கு இப்போதான் தெளிவா புரியுது. அடுத்ததா பார்த்தா நமக்கு வேற ஒரு ஆளை காட்டுறாங்க. அந்த ஆளு ஒரு பயங்கரமான ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கான், கண்ணாடி போட்டிருக்கான். இவனை கண்ணாடிக்காரன்னு சொல்லிக்கிறேன். அவன் யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வரா, இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் போல. இவனுக்கு அப்படியே முகமெல்லாம் சிவந்து போச்சு அவளை பார்த்ததும். சாரி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுவுமே ஆர்டர் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நீ வந்ததும் ஆர்டர் பண்ணலாம் நினைச்சேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இன்னமா எனக்கு எது பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியலன்னு செல்லம்மாவ கோவப்படுறா. இவன் அப்படியே சின்னுங்கிறான். ரொம்ப ரொமான்டிக்கா தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த இடம் பார்க்க ரொம்ப ராயலா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமா, இந்த இடத்துல நான் 2 மாசம் முன்னாடியே டேபிள புக் பண்ணி வச்சுட்டானாமா. இங்க டேபிள் கிடைக்கிறது கூட ரொம்ப ரேர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட. இப்ப அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டு 2 பேரும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியில வர்றாங்க. அங்க இருக்க செக்யூரிட்டி காரை எடுத்துட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணும்போது பக்கத்துல ஒரு டெசர்ட் கடை இருக்கு, வா நம்ம போய் கேக் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம்னு கூப்பிட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. இல்ல நம்ம எங்கேயாவது லாங் டிரைவ் போவோமான்னு கேக்குறா. லாங் டிரைவா? எங்க போறது? நான் உங்க கூட கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால கொஞ்சம் தூரமா எங்கேயாவது போயிட்டு நைட்டு தங்கிட்டு வரலாமான்னு கேட்டுட்டு இருக்கா. இவன் ஆனா யோசிக்கிறான். அட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை தானே, உங்களுக்கு வேலை எதுவும் இருக்காதே, வாங்க நம்ம போயிட்டு வரலாம்னு ரொம்ப கம்பல் பண்ணவும் சரின்னு சொல்லி அவனும் இப்ப கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிக்கிட்டு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் இப்போ சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்க ஓசிஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பங்களால தான் தங்கி இருக்காங்க. இவன் ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல. அப்போ வந்து அவ ஒயின் குடிக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்றா. என் ஃப்ரெண்டு பிரான்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து டேஸ்ட் பண்ணணும் தான் இதை டேஸ்ட் பண்ணாமே வச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்றா. ஆனா அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்றான். ஏன்னா குடிச்சிட்டா வண்டி ஓட்ட முடியாது இல்லையா, அது சட்டப்படி குற்றமா போயிடும். அது மட்டும் இல்லாம போதை தெளிகிற வரைக்கும்
வரைக்கும் நைட்டு முழுக்க இங்கேயே தங்கி இருந்துட்டு அப்புறம் தான் டிரைவ் பண்ணி போக முடியும், அதனால வேண்டாம் நான் குடிக்க மாட்டேன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா அவ கம்பல் பண்ணி குடிக்க வச்சுட்டா. இவனுக்கு அவ மேல ஒரு மயக்கம் இருக்கதான் செய்யுது. அதனால அவனும் சரி தப்பு எதையும் யோசிக்காம அந்த ஒயினை குடிச்சிட்டான். இப்போ ராத்திரி கொஞ்சம் 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க போல. அப்புறம் பார்த்தா நடு ராத்திரியில அவளுக்கு ஒரு போன் வருது. அவ பதட்டமா பேசிக்கிட்டா யார்கிட்டயோ. என்ன ஆச்சுன்னு சொல்லி இவன் கேட்டா, ஒன்னும் இல்ல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அப்பா இறந்து போயிட்டாராம், அதனால நான் இங்க இருந்து உடனே சிட்டிக்கு போயே ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறா. ஐயோ நான் வேற குடிச்சிருக்கேனே, இப்ப டிரைவ் பண்ண முடியாது, என்ன பண்றதுன்னு இவன் கேட்டா, இல்ல நான் வேணா ஏதாவது ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு போயிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கோவமா தான் இதை சொல்றா. சரி விடு, பரவாயில்ல இருக்கட்டும், இந்த நேரத்துல போலீஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறத யாரும் கண்டுக்க மாட்டாங்க, வா நம்ம போலாம், டிராபிக் வரதுக்குள்ள சிட்டிக்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம கேர்ள் ஃப்ரெண்டுக்காக டிரைவ் பண்றதுக்கும் ஒத்துக்கிறான். சட்டப்படி தப்பு தான், ஆனா இந்த பொண்ணுக்காக இவன் இந்த வேலையை செய்யறான். 2 பேரும் சந்தோஷமா தான் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு தூக்கமா வந்துகிட்டு இருக்கு. கண்ணாடிக்காரன் ரொம்ப கொட்டா விட்டுட்டு இருக்கான். என்ன நீங்க எனக்காக பாவம் ரொம்ப சிரமப்பட்டு தூக்கத்தை எடுத்துக்கிட்டு வரீங்களேன்னு சொல்லி அவளும் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சி குழாவிக்கிட்டு இருக்கா. இருங்க நான் உங்களோட தூக்கத்தை போக்குறேன்னு சொல்லி இந்த லூஸ் பைப்ல என்ன பண்ணுதுன்னா, கார் ஓட்டிட்டு இருக்கவனை பிடிச்சி கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. வேண்டாம் இப்படி பண்ணாத, எதுலயாவது நம்ம இடிச்சிருவோம், நம்ம ஒரு மலையோட வளைவுல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், வேண்டான்னு சொல்லி எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க மவுண்ட் ஷாவல்னு சொல்லக்கூடிய ஒரு மலையில தான் இப்ப வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க நிறைய பெண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஆபத்தான இடத்துல தான் வண்டி ஓட்டிட்டு போறோம், வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா இந்த கிறுக்கச்சி கேட்க மாட்டேங்கிறா. ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்க. அடுத்தும் கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கா. இவனுக்கு ரொம்ப பயம், வேண்டான்னு சொல்லி பாக்குறான். பார்த்தா டமார்னு ஒரு சத்தம், கார் எதையோ இடிச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு கார் மேல விழுந்துட்டு போகுது. காரு அப்படியே வேகமா போய் ஒரு இடத்துல நின்னுட்டுச்சு. 2 பேருக்கும் பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன அது மானா, நம்ம ஒரு மானை இடிச்சிட்டோமான்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல அது மான் மாதிரி எனக்கு தெரியல, மான் இல்லனா வேற என்னன்னு கேக்குறா. அது ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன்னு அவன் குண்டை தூக்கி போட்டுட்டான். 2 பேத்துக்கும் ஒரே பயம். காரை விட்டு இறங்கி வந்து பார்த்தா ஒரு ஆளத்தா இவங்க அடிச்சு தூக்கிட்டாங்க. அந்த ஆள் அப்படி நடு ரோட்ல கிடக்குறான். இவன் வேகமா கிட்ட போய் உயிர் இருக்கான்னு பாக்குறான். ஆனா உயிர் இல்ல போல, அவன் செத்துட்டான். அது யாருன்னு நல்லா பாருங்க, அதுதான் நம்ம கடன்காரனோட தகப்பன். இந்த ஆள் எப்படி இங்க வந்தாருன்னு தெரியல, அங்கதானே ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஆனா எப்படி வந்தாருன்னு தெரியல. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு, அது ஃபைனல் எபிசோட்ல தான் நமக்கு தெரியும். அப்ப நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. இவனுக்கு ஒரே பயம், செத்து போயிட்டானே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவ போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க, நான் குடிச்சிருக்கேன், நான் எவ்வளவு சொன்னேன்டி, பைத்தியக்காரி நீ இப்படி குடிக்க வச்சிட்டியேடி, இப்ப போலீஸ் வந்தா என்ன ஆகும், குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதே பெரிய தப்பு, இப்ப ஒரு ஆளை வேற இடிச்சிட்டனே, உன்னை யாரடி வண்டி ஓட்டும் போது கிஸ் எல்லாம் அடிக்க சொன்னதுன்னு இவ்வளவு நேரம் கொஞ்சிக்கிட்டே வந்தவன் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட. அவ அப்படியே விதிச்சு போயிட்டா அவன் திட்டுறத பார்த்துட்டு, என்ன இந்த கழுவி ஊத்துறானேன்னு ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கா. அவ பார்த்தா அந்த பக்கம் இருந்து ஒரு வண்டி வர மாதிரி லைட் வெளிச்சம் தெரியுது. இவ அவனை கூப்பிட்டு காட்டுறா, வாங்க அங்க பாருங்க ஒரு வண்டி வருதுன்னு. உடனே வேகமா போய் வண்டி கிட்ட நின்னுட்டானுங்க. அந்த வண்டி வந்து கடந்து போற மாதிரிதான் இருக்கு. திரும்ப ரிவர்ஸ் அடிச்சு வந்து, என்ன இங்க நிக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா, ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டுட்டு இருக்கான் ஒருத்தன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க, வண்டி கொஞ்சம் ஸ்கிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவன் சமாளிக்கிறான் கண்ணாடிக்காரன். இல்ல எனக்கு வண்டியை பத்தி நிறைய விஷயம் தெரியும், நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டுட்டு இருக்கான் அவன் திரும்ப. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நாங்களே பாத்துக்கிறோம்னு இந்த கண்ணாடி சொல்லிட்டான். ரோட்ல கடந்த பணத்தை கூட அவங்களுக்கு தெரியாம வண்டிக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டானுங்க. அந்த ஆள் செத்து போய் தான் கிடக்க அந்த இடத்துல. இந்த புதுசா வந்த கார்காரன் இருக்கான் இல்லையா, அவன் கூடயும் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அப்ப அவன் கேட்கறான், இங்க ரெஸ்ட் எடுக்க ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமான்னு. இவங்க தங்கி இருந்தாங்க இல்லையா ஒரு பங்களா, அதோட பேரை சொல்லி அங்க போய் தங்கிக்கலாம், ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டான். அவனுங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. ஆனா போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த புதுசா வந்த கார்காரன் பக்கத்துல இருந்த லேடி கிட்ட கேக்குறான், எதையாவது உன்னால போட்டோ எடுக்க முடிஞ்சுச்சான்னு. இல்ல அந்த ஆள் பாத்துட்டே இருந்தா, என்னால எதையுமே போட்டோ எடுக்க முடியலன்னு இவன் சொல்றான். இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியல, இவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி தான் தெரியுது. இப்ப கண்ணாடிக்காரனுக்கு ஒரே ஷாக்கு, என்ன பண்ணணும்னே புரியல. பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், வேற வழி இல்ல, புதைச்சுதான் ஆகணும்னு முடிவு பண்ணி அந்த பணத்தை தூக்கி வண்டி டிக்கில போடுறான். ஐயோ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கதறா. இத பாரு, நான் குடிச்சது தப்பு, குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஒருத்தனை இடிச்சது தப்பு, அவன் செத்து வேற போயிட்டான், இப்ப வேற வழியே கிடையாது. இந்த நேரத்துல இந்த ரோட்ல நடமாடுறானா நிச்சயமா அவன் ஒரு பிச்சைக்காரனா தான் இருப்பான். அவனை நம்ம எங்கேயாவது போய் புதைச்சிருவோம், அவனை யாருமே தேட மாட்டாங்க, சோ எந்த பிரச்சனையுமே வராதுன்னு கண்ணாடிக்காரன் ஒரு புது பிளான போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஷாக்கா இருந்தாலும் கூட அவளும் ஒரு மாதிரி இதுதான் சரியோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க லேசா சின்ன சத்தம் கேக்குது. யாருடான்னு பார்த்தா ஒருத்தன் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு கமுக்கமா சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கான். ஐயோ எல்லாத்தையும் பார்த்துட்டானேன்னு நம்ம கண்ணாடிக்காரனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயி போச்சு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதுக்கு மேல செம்ம டென்ஷன் ஆயி போச்சு. இப்ப நடந்த எல்லாத்தையும் இவன் பார்த்துட்டான். வேற வழியே இல்லைன்னு முடிவு பண்ணி அவன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான் இல்லையா, அவனை வேகமா ஓடி போய் இந்த கண்ணாடிக்காரன் என்ன பண்றான், ஒரே இட்டி. அவன் பறந்து போய் அவன் தலை ஒரு இடத்துல மோதி பொத்தன்னு கீழே விழுந்துட்டான். தலையில இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி நின்னுட்டு இருக்கா. இவன் ஒரு டாக்டர் தான், இந்த கண்ணாடி இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட போய் மூச்சு பாக்குறான். மூச்சு இல்ல, இது செகண்ட் மர்டர். ஒரு கொலைய மறைக்க போய் இப்ப 2வது கொலை பண்ணிட்டான். வேற வழி இல்லாம அந்த பணத்தையும் தூக்கி டிக்கில போட்டுக்கிட்டு கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு 2யும் புதைச்சிடலான்னு போயிட்டு இருக்கான். கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே நடுங்கி போயிட்டா எல்லாத்தையும் பார்த்து. என்ன இவன் தப்புக்கு மேல தப்பு பண்றானே
போயிட்டானே நினைச்சிட்டு இருக்கா. இவங்க கார்ல மறுபடியும் அந்த மலை மேலதான் போயிட்டு இருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ரெண்டாவதா ஒருத்தனை கட்டி போட்டாங்க இல்லையா, அவன் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிச்சு ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு டிக்கியை திறந்து அவனை அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான் இந்த கண்ணாடி. இத பாருங்க சார், என்ன மன்னிச்சிடுங்க, நான் எதையுமே பார்க்கல, நான் யார்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன், என்ன விட்டுருங்க சார், என்ன கொன்றாதீங்க நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் சாகல, அவனுக்கு உயிர் இருக்கு, மயங்கி தான் போயிருந்திருப்பான் போல, செத்துட்டான்னு நினைச்சு கண்ணாடி போட்டவன் அவனையும் டிக்கில அள்ளி போட்டு வந்துட்டான் பணத்தோட பணமா. அவன் அப்படியே கையெழுத்து கும்பிட்டு கண்ணீர் விட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இவன்கிட்ட 2 கொலை பண்ணோம்னு நினைச்சோம், ஆனா ஒருத்தன் உயிரோட தான் இருக்கான், ஆனா அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு கண்ணாடிக்கு ஒரே குழப்பமா போச்சு. அதனால உன் அக்கௌண்ட் நம்பர் சொல்றான்னு சொல்லி அவனை அடி அடின்னு அடிச்சு அவனோட அக்கௌண்ட்டுக்கு 10 மில்லியன் வான் அனுப்பிட்டு இத பாரு, வாயை திறக்க கூடாது, இப்போ இந்த கொலையில நீயும் சம்பந்தப்பட்டுட்ட. என்ன சார் சொல்றீங்க, நான் ஒண்ணுமே பண்ணலையே, நாம அலறான், வாயை திறக்காத, பணம் அனுப்பி விட்டுருக்கேன்ல, அதை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், நாளை பின்னைக்கு எங்கேயாவது போய் ஏதாவது சொன்னேன்னு தெரிஞ்சது அவனை உன்னை கொன்னுடுவேன் மிரட்டுறான். இப்போ அவனையும் கூட்டிக்கிட்டு அந்த பணத்தையும் தூக்கிக்கிட்டு ரொம்ப சரிவான ஒரு இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அவன் என்ன விட்டுருங்க சார் நான் போறேன்னு கேட்டுட்டு இருக்கான். அதை பாரு, பணம் வாங்கினல ஒழுங்கா குழிய தோன்றான்னு சொல்லி அவனைய வச்சு ஒரு குழிய தோண்டி இந்த தகப்பன அந்த இடத்துலயே புதைச்சானுங்க 2 பேரும். இப்ப அவனையும் கூட்டிக்கிட்டு கேர்ள் ஃபிரெண்டையும் கூட்டிட்டு வேற வழி இல்லாம டவுனை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். சந்தோஷமா போனா ஐயா வரும்போது ஒரு கொலையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கேர்ள் ஃபிரெண்ட அவளோட இடத்துல இறக்கி விட்டுட்டான். அவளுக்கு ஒரே பயமா தான் இருக்கு. ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு போன் எதுவும் பண்ணிக்க வேண்டாம், கான்டாக்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவகிட்ட சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுட்டு இந்த சாட்சிக்காரன் இருக்கான் இல்லையா, கொலையை பார்த்தவன், அவனையும் போய் ஒரு இடத்துல இறக்கி விடுறான். இறக்கி விடும்போது பார்த்தா அந்த பைபிள சும்மா இருக்க மாட்டாம என்ன பண்ணுதுன்னா, சார் 10 மில்லியன் வான்லாம் பத்தாது சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தாங்கன்னு கேக்குறான். இவனுக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு, என்னடா இன்னும் கேக்குறானேன்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு 10 மில்லியன் வான அனுப்புறான். சார் பத்தாது சார், இன்னும் கொஞ்சம் சார்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் காசை வாங்கிக்கிறான். இவனுக்கு ரொம்ப டென்ஷனா எரிச்சலா இருக்கு, என்ன இவன் பணம் வாங்கிட்டே இருக்கானே, சரின்னு சொல்லி போறான். போனவன் திரும்பி வந்து, சார் கையில பணம் இல்ல, டாக்ஸி புடிச்சுதான் வீட்டுக்கு போகணும், கையில பணம் ஏதாவது இருந்தா கொடுங்களேன்னு சொல்லி கையில இந்த ரூபாயும் வாங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குது. போடுறா, இனிமே உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோ மோன செத்தன்னு சொல்லி செம்ம கத்துறான் அவனை பிடிச்சு. அது மட்டும் இல்லாம இவனால இப்ப வண்டியை கூட ஒழுங்கா ஓட்ட முடியல, ஏன்னா பணத்தை தோண்டும் போது இவனோட கையில சரியான அடிபட்டு இருக்கும். சரிங்க கூட பிடிக்க முடியாதனால இப்ப இவன் உச்சக்கட்ட டென்ஷன்ல இருக்கான். வேற வழி இல்லாம கைக்கு கட்டையெல்லாம் போட்டுட்டு வண்டிக்கு வேற செம அடி விழுந்திருக்கா. அதனால அதையும் கொண்டு போய் மெக்கானிக் ஷாப்ல நிப்பாட்டான். இப்ப தடயத்தெல்லாம் அழிக்கணும் இல்லையா, இவனோட வண்டியில இருந்த எல்லா திங்ஸையும் எடுக்கிறான். இது ஒரு லக்ஸரி கார் தான், அதனால காருக்கு முன்னாடி ஒரு குட்டி கேமரா இருக்கும், அதுல தானே அவனை அடிச்சது ரெக்கார்ட் ஆயிருக்கும். சோ அந்த கேமரா, குழி தோண்ட பயன்படுத்தின பொருட்கள்னு சகலத்தையும் அள்ளிட்டு போய் ஒரு குப்பை தொட்டில போட்டுட்டு வந்துட்டான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ இந்த கண்ணாடி தான் வேலை பாக்குற இடத்துக்கு வரான். ஆக்சுவலா இவர் ஒரு டாக்டர், அவர் ஒரு கிளினிக் வச்சிருக்காரு. வந்து பயவுல இப்ப கையில இருக்க கட்டை கலட்டி அந்த காயத்துக்கு மருந்து போட்டா செம்ம வலி வலிச்சிட்டு இருக்கு, தாங்கவே முடியல, அவனால வலிய கத்துறான் கதறான். இந்த கொலைய பத்தின ஞாபகமா தான் இருக்கு, ஒவ்வொரு நாளும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். பணம் வேற எக்கச்சக்க செலவாய் போச்சு, என்னடா பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம கேர்ள் ஃபிரெண்டுக்கு போனை போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீயும் கொஞ்சம் பணம் கொடுன்னு கேக்குறான். அவளும் அப்படியே ஒரு மாதிரி ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, நடந்ததுக்கெல்லாம் அவதானே காரணம், அவதானே குடிக்க வச்சா, அவதானே கிஸ் பண்ணா, அவளும் பாதி குடுக்கட்டுமேனு லவ் கிவ்னு எதுவுமே இல்லாம இப்ப வேற ஒரு மனுஷனா மாறிக்கிட்டு இருக்கான். பிரச்சனை வர வரைக்கும் தான் லவ் எல்லாம் இருக்கும் போல, வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி மனுஷங்க மாறுவாங்கன்றதுக்கு இவன் ஒரு சிறந்த உதாரணம். வர்ற நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது கூட அவனுக்கு கை செம்மையா வலிக்குது, அம்மா போய் கட்ட வித்து மருந்து போட்டுட்டே இருக்கான். பாவம், யாரையும் உள்ள அனுப்பாதீங்க, எனக்கு ரொம்ப வலி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்கான். அப்ப பார்த்தா திடீர்னு அந்த சாட்சிக்கார பைபிள கதவை திறந்துட்டு வந்து நிக்குது. இவனுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இவன் எப்படி என் இடத்தை கண்டுபிடிச்சான், இவன் எதுக்காக மறுபடியும் இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கான். சார் நேத்து நைட்டு நல்லா தூங்குனீங்களா சார், இப்படி சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அவன் வந்து நின்னுட்டு இருக்கான் கண்ணு முன்னாடி. இந்த டாக்டருக்கு பக்குன்னு இருக்கு, என்னடா இவன் மறுபடியும் வந்திருக்கானே நினைக்கும் போதுதான் அவன் அப்படியே ஆபீஸ் பாக்குற மாதிரி வந்துட்டு, உன்ன இல்ல சார், கொஞ்சம் கை வலிக்குது, குழி தோண்டின இல்லையா அந்த பணத்தை புதைக்கிறதுக்காக, அதான் உங்ககிட்ட அக்குபஞ்சர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். இந்த இடம் உனக்கு எப்படிடா தெரிஞ்சதுன்னு அந்த டாக்டர் கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல, உங்க கார்ல உங்களோட பேர் போட்ட கார்டு ஒண்ணு நான் பார்த்தேன், அதை பார்த்துதான் கண்டுபிடிச்சு வந்தேன்னு சொல்றான். சார் நான் பல தடவை யூஸ் பார்த்துட்டேன் சார், என்ன இருந்தாலும் நடந்தது ரொம்ப பெரிய தப்பா எனக்கு தெரியுது, ஆனாலும் ஒரு மனுஷனை இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். டாக்டருக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இவன் நம்ம விட மாட்டான்னு. மறுபடியும் காசு வாங்க தான் ட்ரை பண்றான் போல நினைச்சுக்கிட்டு, இப்ப என்னடா பண்ண போற, போலீஸ்கிட்ட போக போறியான்னு கேட்டுட்டு இருக்கான் டாக்டர். இல்ல சார், போலீஸ் கிட்ட போய் நான் என்ன பண்ண போறேன், யோசிச்சு பாருங்க, ஒரு சக மனுஷனை அப்படி கொன்னு புதைக்கலாமா சார், எவ்வளவு பெரிய தப்பு இது, இதுக்கு எப்படி சார் 30 மில்லியன் வான் சரியா இருக்கும், நீங்க இன்னும் கொஞ்சம் 30 மில்லியன் வான் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டான். இத பாரு, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. சரி சார், இப்ப கொடுக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு கொடுங்க, ஒரு வாரம் கழிச்சு கொடுங்கன்னு கேக்குறான். சரி நான் எப்படியாவது லோன் எங்கன போட்டு ஒரு வாரம் கழிச்சு கொடுக்கறேன், ஆனா இதோட நீ இந்த பேச்சை விட்டுறணும்னு டாக்டர் அப்படியே கோவத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன சார்,
ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூலா எந்திரிச்சு போயிட்டான். வெளியே போனவன் ரிசப்ஷன் கிட்ட ஏதோ பேசிட்டே இருக்கான். ஆனா அது நமக்கு வீடியோவா காட்டல, அந்த குரல் மட்டும் தான் கேக்குது. டாக்டர் ரொம்ப நல்லவருன்னு புகழ்ந்துகிட்டு இருக்கான். ஆமா சார், அவர் பார்க்கதான் கொஞ்சம் கோவமானவரா தெரிவாரு, ஆனா ரொம்ப நல்ல மனசுன்னு அத ரிசப்ஷன்ல இருக்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இவன் வெளியில பேச பேச இந்த டாக்டருக்கு செம்ம கடுப்பாகுது. கண்டிப்பா இவன் 30 மில்லியன் வான் கொடுத்தா கூட மறுபடியும் பணம் கேட்டுதான் வந்து நிப்பான். ஏன்னா பணத்தை கறந்துகிட்டே இருக்கணும் தான் இவன் நினைக்கிறான்னு டாக்டருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இவன் கிட்ட நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமே டென்ஷன்ல டேபிள்ல இருக்க எல்லா பொருளையும் தள்ளி விட்டாரு டாக்டர். அதுல வேற கையை செம்ம அடிபட்டு போச்சு. ஏற்கனவே காயப்பட்ட இடத்துல ரணவேதனையா இருக்கு. வழியில அப்படியே டாக்டர் துடிச்சிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா ஒரு போன் வருது. இவர் வண்டியை ரிப்பேர் கொடுத்திருந்தாரு இல்லையா, அங்க இருந்துதான் வண்டி ரெடி ஆயிருச்சு, வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணிருக்காங்க போல. சரி சார், நான் வந்து எடுத்துக்கிறேன்னு டாக்டரும் பதில் சொல்றாரு. இப்போ நமக்கு சீனை அந்த இடத்துல கட் பண்ணிட்டு பிளாஷ்பேக்ல நடந்த இன்னொரு சீனை தான் காட்டுறாங்க. இந்த அப்பனை கொல்ல சொல்லி ஆலேவி விடுவான் இல்லையா ஒரு கடங்கார பையன், அவன் அவங்க அப்பா சாகுறதுக்கு முன்னாடி பாத்ரூம்ல போய் அழுது ரிஹர்சல் பார்த்திருப்பான். அத ஒரு போலீஸ்காரு கவனிச்சுட்டாரு. உடனே அவன் மேல சந்தேகம் வந்து அவன் கிட்ட பேசி பாக்குறாரு. அன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் இருந்தீங்கன்னு. அவனும் அதை எல்லாத்தையும் பதிவு பண்ற மாதிரியே எல்லா இடத்துக்கும் போயிருப்பான் இல்லையா, தான் மூஞ்சி பதியணும்னு அதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா, சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக. ஆனா இந்த போலீஸ்காரருக்கு என்னமோ பையன் மேலதான் சந்தேகம். அதனால அவன் சொன்ன எல்லா இடத்துக்கும் போய் விசாரிச்சு பாக்குறாரு மனுஷன். எல்லா இடத்துலயுமே ஆமா சார், அவர் இங்க வந்தாரு, இங்கதான் இருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ்காருக்கு ரொம்ப சந்தேகமாகுது. ஏமா இந்த ஹோட்டலுக்கு ஒரு நாளைக்கு லட்சம் பேர் வருவாங்க, எப்படி இவர் போட்டோவை பார்த்தது இவர் இங்கதான் வந்தாருன்னு கரெக்டா சொல்றீங்கன்னு கேட்டா, என்னன்னு தெரியல சார், ஞாபகம் இருக்குன்னு அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு சொல்லுது. சரி இல்லையே, ஏதோ இடிக்குதே, இவன் வேணும்னே எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியுதேன்னு அவரும் டவுட் பண்றாரு. பார்த்தா இந்த கடங்கார பையன் இப்ப அப்ப செத்த கையோட இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கலான்னு அந்த கம்பெனிக்கும் போறான். அங்க போனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. சார், ஃபைல் எல்லாம் கொஞ்சம் இப்பதான் நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு அங்க இருக்க ஒரு அம்மா சொல்லுது. இவனும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறான். கிட்டத்தட்ட ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் வேலை முடிஞ்சு கிளம்பிட்டாங்க. என்ன மேடம், நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு கேட்டா, சார் இருங்க சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, சார் கூப்பிட்டுருவாருன்னு சொன்னதும் ரொம்ப நேரம் அவனை வெயிட் பண்ண வச்சுட்டு இப்பதான் உள்ள மேனேஜர் கிட்ட அந்த அம்மா கூட்டிட்டு போகுது. உள்ள போறான் இவனும். என்ன சார் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, என் அப்பா தான் இறந்துட்டாருல, அவர் 10 வருஷமா இன்சூரன்ஸ் கட்டியிருக்காரு, அந்த பணத்தை கொடுங்க சார்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த மேனேஜர் முகத்தை காட்டுறாரு. அவரு யாருன்னு பார்த்தா முதல்ல அவங்க அப்பாவை கார்ல ஒருத்த இடிச்சுவான் இல்லையா, அவன் கிட்ட இருந்து இவன் வேற நிறைய பணத்தை ஆட்டையை போடுவான்ல, அவன் தான் இவன். இவனுக்கு பக்குன்னு இருக்கு, என்னடா இது நம்ம பண்ண வேணா இங்கேயும் வந்து உட்காந்துருக்கோன்னு இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. அவன் அப்படியே இவனையே பாத்துக்கிட்டு இருக்கான். இதனாலதான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிருப்பான் போல பழி வாங்குறதுக்காக. சார், ஃபைல இப்பதான் செக் பண்ணிட்டு இருக்கோம், இது என்னமோ ஆக்ஷன் மாதிரி எங்களுக்கு தெரியலையே, போலீஸ் கேஸ விசாரிக்கிறாங்க இல்லையா, விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பணத்தை கொடுக்க முடியும் அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயி போச்சு. இத பாருங்க, ஒழுங்கா இப்போ காசை கொடுக்க போறீங்களா இல்லையா, எங்க அப்பா செத்து போனா பணம் கொடுக்கணும்ன்றது தானே இந்த இன்சூரன்ஸோட ரூல்ஸ் எல்லாம், பணத்தை கொடுத்து தொலைங்கடா, நான் போறேன்னு கத்துறான் கெட்ட வார்த்தையில. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, இன்சூரன்ஸ் பணத்துக்காக வேணும்னே யாராவது உங்க அப்பாவை கொண்டிருப்பாங்களோன்னு. அவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இவன் சரியான கேடு, இவன் தான் இவங்க அப்பனை கொண்டிருப்பான்னு. என்னது, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சார், யார பத்தி என்ன பேசிருக்கீங்கன்னு இவன் கத்துறான். சார் சார் பொறுமையா இருங்க சார், நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா நான் அப்புறம் போலீஸ தான் கூப்பிடுவேன்னு அந்த மேனேஜர் சொன்னதும் நம்ம பையன் அடங்கிட்டான். போலீஸ் பேரை கேட்டதும், சார் ப்ளீஸ் சார் ஏதாவது பண்ணுங்கன்னு இப்படி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பொறுமையா பேசுறீங்க, இப்படி பேசினாதான் சார் எனக்கும் உதவி பண்ணணும்னு தோணும், கவலைப்படாதீங்க, ஒரு வாரத்துல எப்படியாவது பேப்பர்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணி அந்த பணத்தை வாங்கி கொடுத்துறேன்னு அந்த மேனேஜரும் இப்ப நல்லா தான் பேசுறாரு இந்த கடைங்காரங்கிட்ட. சரின்னு சொல்லி இப்ப ஒரு மாதிரி நொந்து போய் ஒரு இடத்துக்கு வரான். பார்த்தா அந்த இடத்துலதான் இவங்க அப்பாவோட இறுதி சடங்குக்கு பிளான் எல்லாம் பண்ணிருப்பான் போல. அது ஒரு நல்ல ராயலான ஹோட்டலா தான் இருக்கு. எங்கடா போன, உன் அப்பாவோட இறுதி சடங்கு நடக்கும் போது இங்க இல்லாம நீ எங்க போனன்னு அம்மா வேற வந்து கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கு. அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சுதான் இருந்திருப்பாங்க போல வேற வேற இடத்துல. உன் அப்பா கடைசி வரைக்கும் தனியாவே இருந்தாருடா, யாரையுமே சிரமப்படுத்தாம, நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்கேன்னு ரொம்ப திட்டுறாங்க அம்மா. இத பாருமா, எதுக்கு இப்பெல்லாம் பேசிட்டே இருக்க, சும்மா இரு, உன்கிட்ட என்ன காசா இருக்கு, இருந்தாலும் தனியா தானே இத்தனை வருஷம் இருந்தா, அப்புறம் ஏன் இந்த இறுதி சடங்குக்கெல்லாம் இவ்வளவு செலவாகுதுன்னு ரொம்ப சலிப்பா பேசுறான். அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, உன்னை பார்க்க யாரோ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு. கெஸ்டா? ஆமா, உன்னதான் பார்க்க வந்திருக்காங்க, போய் பாருன்னு சொன்னதும் யாரோ ஒருத்தங்க அப்பா இறந்து போனது துக்க விசாரிக்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனும் போறான் பக்கத்துல இருக்க ஹாலுக்கு. பார்த்தா அங்க சைனாக்காரன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவனுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும். பாவி பயலே, இந்த கிழவனை அடி தூக்க சொன்னா லூசுத்தனமா போய் பணத்தை மலையில புதைச்சு வச்சு இங்க வந்து என்ன தின்னுட்டு இருக்கான்னு கடுப்புல போய் அவன் கிட்ட உட்காந்து இங்க எதுக்காக வந்தேன்னு கேக்குறான். உன்னை பார்க்கதான் வந்தேன், போன் பண்ண எடுக்கல, ஆபீஸுக்கு போனா அங்கேயும் நீ இல்ல, அதனாலதான் இங்கே உன்னை பார்க்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சைனாக்காரன். திங்கிறத நிப்பாட்டிட்டு வெளியே வாடா, அவன் கிட்ட பேசணும்னு சொன்னதும் இப்ப ரெண்டு பேரும் வெளியே போறானுங்க. இத பாரு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், அடிச்சுதானே தூக்க சொன்னேன், எதுக்காகடா இருந்தால் பணத்தை போய் மலையில புதைச்சு வச்ச, இப்ப பாரு இது மர்டர் கேஸ் ஆயிருச்சு, இன்சூரன்ஸ்ல ரொம்ப சிக்கலா போச்சுன்னு கத்துறான் இந்த கடங்கார பையன். இத பாரு, நான் அடிச்சது உண்மைதான், ஆனா இறங்கி பார்த்தா அவருக்கு மூச்சு இருந்தது, அது மட்டும் இல்ல அவர் என் முகத்தை பாத்துட்டாரு, இன்னொரு ஐ விட்னஸ் வேற என் முகத்தை பாத்துடுச்சு, அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியல அந்த ஆளை
மறுபடியும் கொலை பண்ணி மலையில போய் புதைச்சு வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு ரொம்ப டென்ஷன். பேசினபடி எனக்கு காசை கூட நான் போறேன்னு சைனாக்காரன் கேக்குறான். டேய் நான் கொடுத்த வேலையை நீ ஒழுங்காவே செய்யலடா, காசுக்கு எங்க போவ, இன்சூரன்ஸ் பணம் வருமோ என்னமோ தெரியலன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொன்ன வேலையை முடிச்சிட்டேன், ஒழுங்கா காசு கொடு, இல்லன்னு வச்சுக்கோ நீ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திய ரெக்கார்டரு அது ஏன் கையில தான் தம்பி இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு நான் போலீஸ்க்கு போயிருவேன் மிரட்டுறான். இந்த பாரு ஒழுங்கா அதை கொடுத்துறேன்னா உன்னை கொன்றுவேன்னு இவன் சொல்றான். இந்த பாரு ஒழுங்கா காசு கொடுத்துட்டு ஒரு வாரத்துக்குள்ள, இல்லன்னா என்னோட வாய் பேசாது கைதான் பேசுன்னு சொல்லி அந்த கடங்காரன் மேல ஒத்து வரலத்தான் வச்ச அந்த சைனாக்காரன். உடனே இவனுக்கு டென்ஷன் ஆகி அவனை அடிக்க போனதும் சைனாக்காரன் அப்படியே கைய பிடிச்சு முறுக்கி வயிற்றுலயே பொழிச்சிரு ஒரு குத்து, அப்படியே சுருண்டுட்டான். இவன் ஒழுங்கா ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை கொடுக்க பாடுறான்னு கேவலமா திட்டிட்டு அங்க இருந்து போயிட்டான். இது எல்லாத்தையுமே அந்த போலீஸ்காரர் தூரமா இருந்து வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காரு. இப்போ அந்த சைனாக்காரனை அந்த போலீஸ்காரர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அவன் எப்பவுமே சிட்டிக்கு வெளியில தனியா ஒரு இடத்துல தானே தங்கி இருப்பான், அந்த இடத்துக்கு தான் போறான். ரொம்ப தூரம் பஸ்ல பின்னாடியே போய் இவரும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. அங்க இவன மாதிரி இருக்க சைனாக்காரங்க எல்லாருமே நல்லா சரக்கு அடிச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வா நண்பா நீயும் வந்து சாப்பிடுன்னு அவனையும் கூப்பிடுறாங்க. இப்ப இவனும் போய் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறான். அந்த கேப்ல பார்த்தா அவன் ஒரு பழைய வண்டியில தான் தங்கி இருப்பான். அங்க போய் அவன் கோட் எல்லாம் கழட்டி வச்சிருப்பான் இல்லையா, அங்க ஏதாவது கிடைக்குதா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரர் தேட போறாரு. அப்ப பார்த்தா இந்த சைனாக்காரனுக்கு ஏதோ டவுட் வந்துச்சு போல, ஒரு ஆளை விட்டு உள்ள இன்னும் சரக்கு வச்சிருக்கே எடுத்துட்டு வான்னு சொல்றான். அவனும் போய் பார்த்தா அதுக்குள்ள நம்ம போலீஸ்காரரு அந்த ரெக்கார்டரை எடுத்துட்டு ஓடிட்டாரு. அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு வேக வேகமா நடந்து போய்கிட்டு இருக்காரு. பயத்தோட தான் போயிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்துல தனிமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. வேற எந்த போலீஸ்காரங்களும் கூட இல்ல. அங்க கொஞ்சம் மோசமான ரவுடிஸ் தான் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, முகம் எல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுது அந்த போலீஸ்காரருக்கு. அப்போ பார்த்தா சைனாக்காரன் எதிர்த்தாப்புல வந்து நிக்கிறான். அவருக்கு அப்படியே ஒரு நேரத்துல பதட்டமா போச்சு, மாட்டிக்கிருவோமோன்னு நினைக்கிறான். ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்காரு போலீஸ்காரரு. என்ன இந்த பக்கம் எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறான். ஒன்னும் இல்ல, என்னோட வண்டி திடீர்னு நின்னு போச்சு, அதான் காருக்கு ஒரு பாடி பார்ட்ஸ் வாங்குறதுக்காக இங்க வந்தேன்னு அவர் சமாளிக்கிறாரு. வண்டி எங்க, இங்க எந்த வண்டியும் காணமேன்னு அவன் கேக்குறான். அது தூரமா நிக்குது, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்னு சமாளிச்சுட்டு இருக்காரு. சரி லைட்டர் இருந்தா கூடன்னு சைனாக்காரன் கேக்குறான். அவரும் குடுக்கறாரு. வாங்கி சிகரெட்டை பத்த வச்சவன் ஒரு மாதிரி அவரையே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவரு விறுவிறு நடந்துட்டாரு. ஏப்பா நில்லு, இந்த லைட்டரை மறந்துட்டு போற பாருன்னு சொல்லிட்டு சைனாக்காரன் மறுபடியும் கூப்பிடுறான். ஆனா இவரு போலீஸ்காரர்னு அவனுக்கு தெரியல. எவனோ ஒருத்தன் நம்மள நோட்ட விடுறான்னு மட்டும் சைனாக்காரனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. லைட்டரை குடுக்கற மாதிரி கொடுத்து டக்குன்னு அவனை பிடிச்சு அடி தள்ளி அவன் பாக்கெட் குள்ள கைய விட்டா அந்த ரெக்கார்டருக்கு தகப்பனையே கொல்ல சொன்னா இல்லையா இந்த கடங்காரன், இவன் தான் இவனை அனுப்பி விட்டு இந்த ரெக்கார்டரை எடுத்துட்டு வர சொல்லிருக்கான் போல நினைச்சு அவனை அடி அடி நடிச்சு ஒரு வளையால மூஞ்சிய போட்டு முடி சங்க நெரிச்சு கொன்னே விட்டான் இந்த சைனாக்காரன். பாவம் அந்த போலீஸ்காரரு செத்து போயிட்டாரு. கொன்னுட்டு திரும்பி பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. இவன் கொலை பண்ணது நல்ல தெளிவா ரெக்கார்ட் ஆகி போச்சு. அவனுக்கு ஒரே பயம். உடனே அப்பதான் அந்த போலீஸ்காரோட பாக்கெட்ல அதையும் செக் பண்ணிருப்பான் போல. அவரோட போட்டோ ஐடி கார்டு எல்லாம் இருந்திருக்கு. ஐயோ இவன் போலீஸ் போலேன்னு நினைச்சு எல்லாத்தையும் போட்டோ எடுத்து நம்ம கடங்காரனுக்கு அனுப்பி வைக்கிறான். அவன் அப்பதான் சோர்ந்து போய் வீட்டுக்கு வர்றான். பார்த்தா இவன் போட்டோ அழிச்சு கொன்ன அந்த பொணத்தோட போட்டோ எல்லாத்தையும் அனுப்பியிருக்கான். அவனுக்கு ஒரே ஷாக்கு. டே என்னடா பண்ணி வச்சிருக்க, யாரா இவன், டேய் போலீஸ்காரன்டா, அவனை போய் எதுக்குடா கொன்ன அப்படின்னு சொல்லி சைனாக்காரனை கிழிச்சிட்டு இருக்கான் இவன். இத பாரு எனக்கு தெரியல, அவன் என்ன ஃபாலோ பண்ணி வந்தான், அதனால வேற வழி இல்லாம கொல்ல வேண்டியதா போச்சு, ஒழுங்கா பணத்தை கொடு. டேய் என்கிட்ட இப்ப பணம் இல்லடா, இன்சூரன்ஸ் வேற இன்னும் வரலன்னு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். இத பாரு எனக்கு தெரியாது, ரொம்ப பெரிய பிரச்சனையா போச்சு, நான் நாளைக்கே என்னோட நாட்டுக்கு கிளம்பி போக போறேன், அதனால நாளைக்கு எனக்கு பணம் வேணும் சொல்லிட்டேன், நாளைக்கு மட்டும் நீ பணம் தரல இன்னும் அந்த ரெக்கார்டர் என்கிட்ட தாண்டி இருக்குமாவனே, போலீஸ் கிட்ட போயிருவேன் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டான். இவனுக்கு மண்டை காயுது, என்ன பண்ணணும்னே தெரியல. கடை வாங்கின ஒரு ரவுடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற வழி இல்லாம பெத்த தகப்பனையே இன்சூரன்ஸ் பணத்துக்காக கொல்லணும்னு முயற்சி பண்ணி அதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி அது ஏடாகுடமா முடிஞ்சு போய் இப்ப அந்த பிரச்சனையில ஒரு போலீஸை வேற கொலை பண்ணிட்டானே. இந்த பிரச்சனை எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருக்க கடவுளே, இப்ப என்னதான் பண்றதுன்னு அவனுக்கு ரொம்ப டென்ஷனா போச்சு. இப்ப ஒரு வழியா நம்ம கடைங்காரே ஒரு முடிவு எடுக்கிறான். பக்கத்துல ஒரு கவர் இருக்கு, அதுல பார்த்தா ஒரு சுத்தியல். இதை தவிர இப்ப இவனுக்கு வேற வழியும் தெரியல. பாவம் முடிச்சிட வேண்டியதான். நீ இந்த நாட்டுல தான் சாகணும்னு தலையெழுத்து போடா சைனாக்காரா, இரு வரேன், அவனை வந்து உன்னை போட்டு தராம விட மாட்டேன்னு இவன் ஒரு பக்கம் ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டாக்டர் காரை எடுக்கலான்னு அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு போறாரு. அப்போ நிறைய செலவாயிடுச்சு, ரொம்ப வேலை இருந்துச்சுன்னு சொல்லி அதை சரி பண்ணவே சொல்லிக்கிட்டு இருக்கான். காரையே சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காரு. சார் மான் மோதுச்சுன்னு சொன்னீங்களே, ஆனா வண்டியோட பம்பர்ல எந்த அடியும் படல, வண்டியோட பாடியில மேலதான் நிறைய அடிபட்டு இருக்கு, அதுதான் ஒண்ணுமே புரியல, மான் தான் அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆமா மான் தான் வந்து மோதுச்சுன்னு சொல்லி கண்ணாடிக்காரன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த டாக்டர். ஏன் கேட்டேன்னா முன்னாடி வந்து மோதுனா பம்பர்ல தான் அடிபடும், அது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, ஒருவேளை மான் தாவி குதிச்சு வேகமா வந்திருக்கும் போலன்னு நினைச்சிட்டு இருக்கான் அந்த மெக்கானிக். அப்பதான் டாக்டருக்கு ஒரு விஷயம் பொறி தட்டுது. ஆமல்ல நம்ம அவனை நேருக்கு நேர மோதி இருந்தா பம்பர்ல அடிபட்டு இருக்கணும், ஆனா மேல கண்ணாடியில தானே அடிபட்டு இருந்துச்சு, இதுல ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லி வேகமா ஓடிட்டு இருக்கான் எங்கேயோ. எங்கன்னு பார்த்தா ஒரு குப்பை கிடங்குக்கு. இவன் அந்த கார்ல அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் குப்பையில தான் போட்டிருப்பான் ஒரு கவர்ல சுத்தி.
இப்ப அத போய் எடுக்கிறான். இவனோட லக்ஸுரி கார்ல முன்னாடி ஒரு கேமரா இருந்திருக்கும் இல்லையா, அந்த கேமராவோட தான் குப்பையில போட்டான்னு நினைச்சேன். ஆனா அந்த கேமரால இருந்த மெமரி கார்டை தான் குப்பையில தூக்கி போட்டிருக்கான். இப்ப அதை எடுக்கிறான். நல்ல வேலை எங்கேயும் மிஸ் ஆகல, கிடைச்சிருச்சுன்னு சொல்லி வேகமா வீட்டுக்கு போய் லேப்டாப்ல அந்த மெமரி கார்டை போட்டு பாக்குறான். போட்டு பார்த்தாதான் தெரியுது, இவன் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த வயசானவர் மேல இருந்து பொத்துன இவனோட கார்ல விழுந்திருக்காது. நேருக்கு நேரா அடுத்து தூக்குன மாதிரி இல்ல. இவனுக்கு ஒரே சந்தேகம். ஆனா இப்ப நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை அவனை நம்ம அடுத்து தூக்கல. ஆனா அவன் மேல இருந்து விழுந்திருக்கானே, எப்படி ஒருத்தனால மேல இருந்து விழுக முடியும்னு இவனுக்கு ஒரே டவுட்டா போச்சு. மறுபடியும் அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பெரிய ஷாக்கான விஷயம் நமக்கு தெரியுது. இந்த பெரியவர் எப்படிடா சைனாக்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயோ ஒரு மலை மேல இருக்க ரோட்டுக்கு வந்திருப்பாருன்னு நம்ம முன்னாடியே யோசிச்சோம் இல்லையா. இவன் கிட்ட இப்போ காசு கேட்டு ஒருத்தன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அந்த சாட்சிக்காரன். அவன் தான் இந்த பெரியவரை தூக்கிட்டு வந்து அந்த மலை மேல ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் அந்த ரோட்டுக்கு மேல, அது மேல நின்று அவரை டொம்முன்னு போட்டிருக்கான். சைனாக்காரன் அடிச்சு தூக்கும் போது உயிரோட தான் இருந்திருப்பாரு போல மனுஷன். அதே போல அவரு சைனாக்காரனோட மூஞ்சையும் பாத்துட்டாரு. அதனால அவன் கொலைப்படணும்னு நினைச்சேன்னு சொன்னான் இல்லையா. ஆனா இவன் எப்படி உள்ள புகுந்தான்னு தெரியல. இந்த சாட்சிக்கார பைப்புல தான் இந்த பெரியவரை தூக்கி இவன் காரு மேல கரெக்டா போட்டிருக்கு. கரெக்டா அதன் சைடுல நின்று நோட்டை விட்ட மாதிரி வந்து ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி கொலை எல்லாத்தையும் பாத்துட்டேன்னு சொல்லி இந்த டாக்டர் கிட்ட பணத்தையும் இப்ப புடுங்கிட்டு இருக்கா. இது எல்லாமே இவனோட பிளான் தான் போல. இப்போ இந்த டாக்டருக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுச்சு. உடனே போன் பண்ணி எல்லாத்தையுமே கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ணலாம்னு அவளும் கேட்கிறா. வேற வழியில நம்ம போலீஸ் கிட்ட தான் போகணும். அவன் இன்னைக்கு வந்து என்கிட்ட பணம் கேட்டான். அந்த நாய் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கான். போலீஸ் கிட்ட போனா நம்ம மாட்டிக்க மாட்டோமா, ஏன்னா நம்ம தானே அதை புதைச்சோம் அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு இருக்கா. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் ஃபைன் தான் போடுவாங்க. ஆனா நம்ம கொலை பண்ணல இல்லையா, அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. போலீஸ் கிட்ட போய் அவனை மாட்டி விட்டுறலாம், அதுதான் நமக்கு சேஃப்னு அவனு சொல்லிட்டு இருக்கான். சரி நானும் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கேர்ள் ஃபிரெண்டும் சொல்றா. இப்போ ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றதுக்காக போறாங்க. சரி வான்னு சொல்லி இந்த டாக்டர் இருக்காருலே, அவர் கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிடுறாரு. இல்ல அந்த காருக்கு வர எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க வேணா என்னோட காருக்கு வாங்கன்னு இவ கூப்பிடுறா. சரின்னு சொல்லிட்டு அவனோட அந்த காரை நிப்பாட்டிட்டு அவளோட கார்ல போய் ஏறிக்கிறான். எல்லா ஃபுட்டேஜையும் வேற அவகிட்ட காட்டிட்டு இருக்கான். அதுல அவன் முகம் நல்ல க்ளோஸ் அப்பாவே தெரியுது. எல்லாத்தையும் அவ பாக்குறா. பாத்தியா அந்த பரதேசி பையதான் எல்லாத்தையும் பண்ணிருக்கான். கிறுக்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருக்கான். ஆனா நம்ம அந்த இடத்துக்கு வருவோம்னு அவனுக்கு எப்படி தெரியும், சரியா எப்படி அந்த நேரத்துல தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. நம்ம தான் வசமா வந்து மாட்டிருக்கோம். அவன் ஏதாவது ஒரு கார் வரும் தூக்கி போடலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா நம்ம அந்த நேரத்துல வந்துட்டோம்னு சொல்லி இந்த டாக்டரும் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அப்படி தோணல, நம்ம அந்த இடத்துக்கு வருவோம்னு அவனுக்கு முன்னாடியே தெரியும் போலன்னு இவ சொல்றா. அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வழியா அந்த நேரத்துல நம்ம வருவோன்றது உனக்கு எனக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் இந்த டாக்டர் கேக்குறான். அப்பதான் அந்த கேர்ள் ஃபிரெண்டு கூலா ஒரு சிகரெட்டை பத்த வச்சிட்டு இருக்கா. என்ன நீ சிகரெட் எல்லாம் பிடிப்பியான்னு சொல்லி டாக்டர் அப்படியே ஆச்சரியமா கேர்ள் ஃபிரெண்ட பாத்துட்டு இருக்காரு. டே லூசு பயலே, உனக்கு இன்னமாடா புரியல, கிறுக்கு பயலேன்னு சொல்லி அந்த கேர்ள் ஃபிரெண்ட் திட்டிட்டு இருக்கா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. உன் மூஞ்சிக்கு நான் கேக்குறேனா, இங்க பாருடா என் போன, எத்தனை பேர் என் பின்னாடி சுத்துறாங்கன்னு, நான் என்ன உன்னை பிடிச்சா அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிற, இது எல்லாம் என்னோட பிளான் தானு பெரிய குண்டு தூக்கி போட்டுட்டா, உன்னோட இந்த நாரவாய்க்கு நானா கேக்குறேன்னு சொல்லி சம்மத கழுவி ஊத்திட்டு இருக்கா. இவனுக்கு ரொம்ப டென்ஷனா போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இவதான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால டாக்டரும் கடுப்பாயி, என்னடி பண்ணி வச்சிருக்க, உன்னை நம்பினேடி, இப்படி துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். என்ன குறை சொல்றியா, உன் மூஞ்ச பாருடி, பிளாஸ்டிக் சர்ஜரி மூஞ்சின்னு சொல்லி அவளை திட்டிட்டு இருக்கான். கழுத்தை பிடிச்சு அப்படியே நெரிக்கிறான் கொலை வரியில. அப்ப பார்த்தா கூலா இந்த சாட்சிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் ஏதோ ஒரு மருந்த ஒரு துணியில ஊத்திட்டு வந்து அந்த காருக்குள்ள ஏறிட்டு இருக்கான். டேய் நீ என்னடா இங்க வந்த, நீங்களாம் ஒரே டீமாடான்னு டாக்டருக்கு செம்ம ஷாக்கு. அட ஆமா டாக்டரே, நாங்கெல்லாம் ஒரே டீம் தான், இப்ப என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவனோட மூக்குல மயக்க மருந்து அப்படியே வச்சுட்டான். அந்த டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிட்டு இருக்கான். மூடு அவனோட நாரவாய் அமுக்குன்னு சொல்லி இந்த கேர்ள் ஃபிரெண்ட் கத்துறா. அவனை சப்பு சப்புன்னு அடிக்கிறா. மயங்கினதுக்கு அப்புறமா இன்னும் தைரியம் இருந்தா ஏன் கழுத்தவே இவன் பிடிப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சரி விடு விடு, இப்ப என்ன பண்ணலாம், இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இவனை இப்படியே விட்டா நம்ம போலீஸ்ல மாட்டிக்குவோம், என்ன பண்ணலாம் இவனோட அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வா நம்ம இடத்துக்கு போவோம்னு அந்த சாட்காரன் சொல்றான். நம்ம இடத்துக்கா, ஆமா அதுவும் சரிதான், வா போவோம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வராங்க. அதுதான் நம்ம இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு கட்டி முடிக்கப்படாத ஒரு பாலடைஞ்ச கட்டடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்தது இல்லையா, அந்த கட்டடத்துக்கு தான் வராங்க. இவளுக்கு அந்த இடத்த பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு ஒரு மாதிரி பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்கா. இத பாரு, நேரம் இல்ல, அவன் மயக்கம் தெரியறதுக்குள்ள சீக்கிரமா தோண்டு, இவனை இங்க புதைச்சிட்டு போயிடலாம். ஆமா அதுவும் சரிதான்னு சொல்லி அவளும் முடிவு பண்ணிட்டா. இப்போ ரெண்டு பேரும் குழியை தோண்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு கொஞ்சம் சலிப்பா இருக்கு. இத பாரு, என்னால முடியல, கை காலாம் வலிக்குது, நீயே தோண்டுன்னு சொல்லிட்டு இருக்கா அவன் கிட்ட. இத பாரு, இப்பெல்லாம் ஓட முடியாது, ஒழுங்கா தோண்டு, இந்த அகலம் எல்லாம் அவனுக்கு பத்தாது, இன்னும் ஆழமா தோண்டு, அவனை புதைச்சிட்டு நம்ம ஓடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வேகமா குழியை தோண்டிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா மயக்க தெளிஞ்சு எழுந்திரிச்சிட்டு இருக்காரு. அப்ப ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கூட்டாளிங்களா இருப்பாங்க போல, இப்படி நிறைய பேர் ஏமாத்திட்டே இருந்திருப்பானுங்க போல. அப்படியே சிரிச்சு விளையாடிட்டு இருக்கும் போது அவ அந்த சாட்சிக்காரனை குழியில தள்ளி விட்டுட்டா. இந்த குழி உனக்கு நல்லா தான் இருக்கு, பேசாம நீயே இதுல படுத்து மண்ண முடிக்கன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா டாக்டர்
டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா கண்ண முறிச்சாரு இல்லையா, அவர் அப்படியே அவளையே பாத்துட்டு இருக்காரு. என்னை எப்படி ஏமாத்திட்டா, இவளுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருப்பேன் இப்படி யோசிச்சுட்டே இருக்கான். அவ சிரிக்கிறது அவனுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன்னா ரொம்ப திட்டிருப்பா கேவலமா அவனை. உடனே பக்கத்துல இருக்க அந்த டிரைவர் சீட்டுக்கு மாறிட்டான். இவனோட கை கட்டப்பட்டதா இருக்கு. மயக்க அடிச்சதும் கட்டி போட்டிருப்பானுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வண்டியை ரைஸ் பண்ணி கடுமையான கோவத்துல இருந்த அந்த டாக்டர் வேகமா வண்டி எடுத்துட்டு போய் அவளை ஒரே மோது இந்த சாட்சிக்காரன் குழிக்குள்ள படுத்துக்கிட்டான். அவன் சேஃப் ஆயிட்டான். ஆனா அவ அப்படியே நஞ்சு போயிட்டா செவத்தோட செவரா. மறுபடியும் வண்டியை ரிவர்ஸ் எடுத்து அவளை போட்டு நச்சு எடுத்துட்டான். அவ அந்த இடத்துல செத்தே போயிட்டா. இப்ப கதவை திறந்து வெளியே வந்தா, என்ன பார்த்தா நீ கேவலமா பேசுற சாவடின்னு சொல்லி அவளை பார்த்து இன்னமும் திட்டிட்டு இருக்கான் அந்த டாக்டர். பார்த்தா இவன் மம்பட்டியோட நின்னுட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ண லூசு பயலே, ஒரு சின்ன பொண்ணை போய் இப்படி காரை வச்சு நசுக்கி கொண்டுட்டியடான்னு இந்த டாக்டரை போட்டு விரட்டிட்டு இருக்கான் அவன். இத பாரு, என்ன மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிரு. அவ மேல இருந்த கோபத்துல நான் இப்படி பண்ணிட்டேன், நான் உனக்கு பணம் தரேன்டா, தயவு செஞ்சு என்னை விட்டுடான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா இவன். என்னடா பேசிட்டு இருக்க, சரி எவ்வளவு பணம் தருவ? 50 மில்லியன் வான் தரேன்டா, எப்படி தருவ, இப்பவே தரியா? இல்ல நான் லோனை போட்டு குடுக்கறேன். லோன் போட்டு குடுக்கறியா லூசு பயலே, ஒரு சின்ன பொண்ணை கொன்னுட்டு லோன் போட்டு குடுக்கறியான்னு சொல்லி அவனை அடி அடிச்சிட்டு இருக்கான் அந்த சாட்சிக்காரன். இப்போ இவனுக்கு வேற வழி இல்ல. இவளை கொன்னது கூட அவனுக்கு பெரிய வருத்தம் கிடையாது. ஆனா இவன் தான் அந்த வயசான தாத்தாவை மேல இருந்து தூக்கி போட்டான்றதுக்காக எல்லா ஆதாரமும் இந்த டாக்டர் கிட்ட இருக்கு. கண்டிப்பா அந்த டாக்டர் நம்மள மாட்டி விட்டுருவான்னு அவனுக்கு நல்லாவே புரியுது. அதனால இவளை விட்டா நம்ம மாட்டிக்குவோன்னு முடிவு பண்ணி இதை இன்னையோட இந்த இடத்துலயும் முடிச்சிடலான்னு நினைச்சு அவன் தான் ஆக்சுவலா மெயின் வில்லனா இருப்பான் போல. இந்த டாக்டரை மம்பட்டியாலே குத்தி அந்த இடத்துல சாவடிச்சுட்டான். ஆனா இதை எல்லாத்தையும் அந்த கட்டடத்துல இருந்து யாரோ போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுக்கிறவங்களுக்கே ஒரே ஷாக்கா இருக்கு. ஆனா இதை அவன் பார்க்கவே இல்ல. இப்போ டாக்டரும் செத்து போயிட்டான், அவனோட அந்த போலியான கேர்ள் ஃபிரெண்டும் செத்து போயிட்டான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு செத்து கிடக்குற அவளோட முகத்தை காட்டுறாங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க நம்ம கூட்டிட்டு போறாங்க. அது என்னன்னா ஒரு ஸ்கூல் தான். அங்க பார்த்தா பிள்ளைங்க எல்லாம் பிரேக்ல ஆளாளுக்கு பேசி சிரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் சாதுவா உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. அவகிட்ட வந்து சில பசங்க எல்லாம் கேக்குறாங்க, நம்மளோட ஸ்கூல்ல வந்து புதுசா ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம், அதுக்காக ஒரு மேகசின் ரெடி பண்ணிருக்கோம், அதோட ஃப்ரண்ட் பேஜ்ல உன்னோட போட்டோவை போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், நீ போஸ்ட் கொடுக்கறியா, நீ கவர் பேஜ்ல உன்னோட போட்டோவை கொடுக்கறதுக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க. இவளும் கொஞ்சம் மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணதுனால. ஆனா இதை எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு பார்த்து முறைச்சிட்டே இருக்கா. அவளுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்போ இவங்க எல்லாம் பேசி வச்ச மாதிரி அந்த மேகசினோட கவர் போட்டோல இந்த சாதுவான நல்ல பொண்ணோட போட்டோ தான் வருது. ஆனா இந்த முறைச்சிட்டே இருந்தாலே ஒரு மோசமானவ அவ வந்து இந்த சாதுவான பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசி பாக்குறா. நம்ம 2 பேரும் தான் ஃபைனலிஸ்ட்ல இருந்தோம், நீ ஒருவேளை மாட்டேன்னு சொல்லியிருந்தா என்னோட போட்டோ தான் அந்த கவர் பேஜ்ல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா, எனக்கு தெரியாது, சாரி. அவ பாவமா சாரி கேக்குறா. ஆனா இந்த போட்டோவை பார்த்தது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உன்னை இன்ட்ரோ பண்ணி வைக்க சொல்லி கேக்குறாங்க, நீ வேணா ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வரியான்னு கூப்பிட்டு இருக்கா. ஐயோ நாளா வரமாட்டேன்னு சொல்லி அவ சொல்றா. இல்ல கண்டிப்பா நீ வரணும், எல்லாரும் என்ன நச்சரிக்கிறாங்க தெரியுமா, மத்த பொண்ணுங்க மாதிரி நீயும் டேட் பண்ண வேண்டாமா, சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு காஃபி பாருக்கு வந்துருன்னு சொல்லி அந்த கெட்ட பொண்ணு இந்த நல்ல பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கும் ஒரு மாதிரி ஓகேவா இருக்கும் போல. ஏன்னா இது வரைக்கும் இவ யாரையுமே டேட் பண்ணது கிடையாது, எந்த பையன் கிட்டையும் பழகினது கிடையாது. ஆனா அந்த வயசு வந்துருச்சு இல்லையா, சோ பழகி பாப்போம் அப்படின்ற மாதிரி இவளும் ஓகே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தான் ஒரு கொடூரத்தை காட்டுறாங்க. இப்போ இந்த கொலையெல்லாம் நடந்ததுல ஒரு பாலடைஞ்ச பில்டிங், அதே பாலடைஞ்ச பில்டிங் தான். அந்த பில்டிங்ல இந்த கெட்ட பொண்ணு ஒரு பெரிய வேலையை பாக்குறா. அது என்னன்னா பிளைண்ட் டேட்டுக்கு வர சொல்லி இவளை தனியா கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல மயக்க அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கா. அவளை மயங்கி தான் கிடக்குறா. அப்ப 3 பசங்க முகமுடி போட்டிருக்கானுங்க. டேய் உங்க இஷ்டம் போல என்ன வேணா பண்ணிக்கோங்கடான்னு சொல்லிட்டு அந்த கெட்ட பொண்ணு அங்க இருந்து போயிட்டா. இந்த 3 பசங்களும் அந்த நல்ல பொண்ணை போட்டு பாவம் கதற சீரடிச்சுட்டானுங்க. அப்படியே அவ கத்துறா, துடிக்கிறா. டக்குன்னு யாரோ கனவுல இருந்து எந்திரிக்கிற மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. இது வேற யாரும் இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு டாக்டர் இருந்திருப்பாங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல்ல, அவங்க தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை அனுபவிச்சிருப்பாங்க. இது பாவம் இத்தனை வருஷத்துல தினமும் அவங்களோட கனவுல வந்து அவங்க நெட்ச பண்ணிட்டே இருக்கும். அந்த சீனை தான் நமக்கு இப்போ காட்டுறாங்க. இந்த கனவை கண்டு எந்திரிச்சதுக்கு அப்புறமா நம்ம டாக்டர் அன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வர சீன் தான் நமக்கு காட்டுறாங்க. அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து அவங்கள மீட் பண்றாரு. மேடம் இந்தங்க, உங்களை பார்த்தா ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரி தெரியுது, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் இல்லைன்னா யாரையாவது தேடணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கார்டை கொடுத்துட்டு போறாரு. இவங்களும் அதை வாங்கி வைக்கிறாங்க. அன்னைக்குதான் இந்த தீக்காயத்துல அடிபட்டு ஒருத்தன் அட்மிட் ஆயிருப்பான் இல்லையா அந்த பில்டிங்ல, அந்த பாலடைஞ்ச பில்டிங்ல, அவன் கிட்ட பெரிய டாக்டர் வந்து பேசிட்டு இருந்திருப்பாரு. நடுவுல இந்த டாக்டர் அம்மாவும் போய் நின்னுப்பாங்க. என்னையா பேரை காணும்னு சொல்லி அவரு கேட்கும் போது அவன் தன்னோட பேர் பார்க் ஜேயாங்னு சொல்லிருப்பான். அதை கேட்டதும் இந்த டாக்டரோட முகமே மாறி போயிரும். அந்த பேரை கூட இவங்களால ஒழுங்கா எழுத முடியாது பேப்பர்ல. அவங்க அவனையே வெறிச்சு பார்த்து நின்னுட்டு இருப்பாங்க. கூட இருக்க டாக்டர் கூட என்னாச்சு, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு இந்த அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. அது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. முதல்ல நடந்த இந்த சீன் எல்லாத்தையுமே மறுபடியும் நமக்கு காட்டுறாங்க. அதோட தொடர்ச்சியா என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த டாக்டர் அம்மா ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. அவன் பார்க் ஜேயாங்னு அந்த பேரு சொன்னான் இல்லையா, அது அப்படியே இவங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகி கண்ணாடி எல்லாம் போட்டு உடைச்சிட்டாங்க. அந்த பேருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. உடனே அந்த
பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே போய் பிரிண்ட் அவுட்டும் எடுக்கிறாங்க. அப்ப கூட வேலை பார்க்குற டாக்டர் வந்து கேக்குறாரு, என்ன எதுக்காக இந்த பார்க் ஜெயங்கோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருக்க, ஏன் உனக்கு என்ன ஆச்சு, அவரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, உனக்கு தெரிஞ்சவரான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு அந்த டாக்டர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் நான் எடுத்தேன்னு இந்த அம்மா சொல்றாங்க. ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரும் கூலா பேசுறாரு. அவர் கேர் பண்றத பார்த்தா ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் மாதிரி தான் தெரியுறாங்க. அப்புறம் அவருக்கு திடீர்னு ஒரு கால் வருது, நான் உடனே வரணுமா, அவசியமா வரணுமான்னு திரும்ப திரும்ப கேக்குறாரு அந்த டாக்டர். சரி நான் வரேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு வேலையா ஹாஸ்பிடல் விட்டு வெளியில போறாரு. இவங்க அப்படியே லாபிலேயே உட்காந்து அந்த டீடைல்ஸே பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அன்னைக்கு ஒரு டிடெக்டிவ் வந்திருப்பாரு இல்லையா அவங்களை பாக்குறதுக்காக, அவரை தேடி அவரோட ஆபீஸுக்கு போறாங்க. நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி அவரும் கேட்கிறாரு. அவர் ஏற்கனவே போலீஸ் ஆபீசரா ரொம்ப வருஷம் இருந்திருப்பாரு போல. அந்த போட்டோ எல்லாத்தையும் அங்க மாட்டி வச்சிருக்காரு. சார் எனக்கு 3 பேரை பத்தி தெரியணும், இந்த சீட்ல 3 பேரோட பேர் இருக்கு, அவங்க எல்லாம் இப்போ எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும்னு இந்த டாக்டர் அம்மா கேக்குறாங்க. இதை மட்டும் விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நிறைய பணம் வேற குடுக்குறாங்க அந்த டிடெக்டிவ்க்கு. என்ன விசாரிச்சு சொன்னா மட்டும் போதுமா, அதுக்கா இவ்ளோ பணம்னு கேக்குறாரு. ஆமா சார், என்ன பண்றாங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா போதும், வேற எந்த டீடைலும் வேணான்னு சொல்லிட்டாங்க, வேற எதுவும் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு அவரும் சொல்றாரு. இவங்களும் கீழே போறாங்க. அப்போ பார்த்தா ஒரு பொண்ணும் பையனும் அந்த ஆபீஸ்க்கு ஏறி வராங்க. இவங்க யாருன்னா நம்ம கண்ணாடி போட்ட டாக்டர் இருக்கான் இல்லையா, அவனையும் அவனோட அந்த போலித்தனமான கேர்ள் ஃபிரெண்டையும் எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்துட்டே இருந்திருப்பானுங்கல்ல, அவங்க 2 பேரும் தான். யார் இந்த அம்மா நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டு போறாங்கன்னு சொல்லி அந்த டிடெக்டிவ்ட்ட வந்து 2 பேரும் கேக்குறாங்க. இவர்கிட்ட தான் அவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க போல. அது ஒண்ணும் இல்ல, இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன். சரி நீங்க போன வேலை என்னாச்சு, அந்த ஆளையும் அந்த பொம்பளையும் ஏதாவது போட்டோ கிட்ட எடுத்தீங்களா, அவன் பொண்டாட்டி வேற போன் மேல போன் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வேற ஏதோ ஒரு கேஸ பத்தி கேக்குறாரு. ஒன்னும் தேர்ற மாதிரி இல்லைன்னு அவங்க 2 பேரும் பதில் சொல்றாங்க. பொதுவா கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை, ஏதாவது அஃபேர் இருக்கு அப்படின்னா அதை கூட இவரு கண்டுபிடிச்சு சொல்லுவாரு போல. அந்த வேலையா தான் இப்ப இவங்க 2 பேர்த்தையும் எங்கேயோ அனுப்பியிருப்பாரு போல. அதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 3 பேரை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட தான் இவர் போறாரு. ஏன்னா இவர் ஏற்கனவே போலீஸா இருந்தவர் தான். அந்த டீடைல் எல்லாத்தையுமே அந்த ஆள் கொண்டு வந்து கொடுக்கறான் நைட் நேரத்துல. ஆமா சார், இந்த ரேபிஸ்ட பத்தி எதுக்காக நீங்க கேக்குறீங்கன்னு அவர் கேக்குறான். என்ன ரேபிஸ்டா, என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க 3 பேரோட பேர் சொன்னீங்க இல்லையா, அவங்க 3 பேருமே ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸ் இருக்கு சார், 20 வருஷம் முன்னாடி நடந்தது, சிட்டிலே பெரிய கேஸ் அது, அதுல சம்பந்தப்பட்டவங்க, அந்த ஃபைல் எல்லாத்தையுமே நான் உள்ள வச்சிருக்கேன், அதை போய் படிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி நான் ஆபீஸ்க்கு வந்து வேக வேகமா அந்த ஃபைல படிச்சு பாக்குறாரு. பார்த்தா 3 பேரோட பேர் போட்டிருக்கு, அவங்க ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்கு. சரி பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தா நம்ம டாக்டர். இவருக்கு ஒரே ஷாக். இப்பதான் இவருக்கு புரியுது இந்த அம்மா எதுக்காக இவங்க 3 பேரையும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னு. சரின்னு சொல்லி அவங்கள பத்தி எல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிருப்பாரு போல. மறுநாள் காலையில நம்ம டாக்டருக்கும் போன் பண்ணலான்னு அவருக்கு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம டாக்டர் அந்த பார்க் ஜெயாங் இருக்கா இல்லையா, தீக்காயம் பட்டு உடம்பெல்லாம் வெந்து போய் கிடக்குறான்ல வலியோடையும் வேதனையோடையும், அவனோட ரூமுக்கு வராங்க. ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு அவனையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இவங்க ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போயிருப்பாங்க. அங்க பார்த்தா ஒரு பையனை மீட் பண்றாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. 2 பேருமே கொஞ்சம் நல்லா க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க, லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப பார்த்தா நல்ல பனி கொட்டுற ஒரு ராத்திரியில ஏதோ ஒரு மலைப்பாங்கான ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. ரொமான்டிக்கா கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவனும் கொஞ்சம் கேரிங்கா பேசிட்டே வந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு பாவம் அப்பா இல்ல போல, அதை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். என்னை பத்தி உனக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமான்னு இவளும் கேக்குறா. அவன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா உன் மேல எனக்கு ரொம்ப நாளா கண்ணு இருந்ததுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி வா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போலான்னு இவளும் சொல்றா. பார்த்தா திடீர்னு முகமுடி போட்டு 2 பேர் மறிச்சிட்டானுங்க. 2 பேரையும் அடி அடி நடிக்கிறானுங்க. இவ கத்துறா, பார்க் ஜெயாங் அடிக்காதீங்கன்னு கத்திட்டு இருக்கா. அவன் தான் அந்த பார்க் ஜெயாங் போல. ஆனா இங்க தீக்காயம் பட்டு கிடக்குறது அவனான்னு இன்னும் தெரியல. அடுத்துதான் அவங்களுக்கு அந்த கேங் ரேப் நடந்திருக்கு அந்த ராத்திரியில. இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் போய்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஒரு போலீஸ்காரர் நம்ம டாக்டர் அம்மாவை அப்போ உட்கார வச்சிருக்காரு. எதிர்த்தாப்புல பார்த்தா கண்ணாடியால மறைக்கப்பட்டிருக்கு. அந்த பக்கம் இருக்க ரூம்ல 2 பேரை அடையாளம் காட்டுறதுக்காக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இவங்களான்னு பார்த்து சொல்லுமா, இவங்க குரலை கேட்டியான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட அப்போ அந்த போலீஸ்காரர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா திடீர்னு இந்த பொண்ணோட லவ்வரான பார்ஜே அங்க உள்ள வரான். சார் இவனை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இவனும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவன் தானே அந்த பொண்ணு சொல்றா. என்ன பாதிக்கப்பட்டவனா, அட போமா நீ வேற, இது எல்லாத்தையும் பிளான் பண்ணதே இவன் தாமா, இவனும் இவங்கள ஒரு ஆளுன்னு சொன்னதும் அவளுக்கு செம ஷாக்கா போச்சு. அவளால அதை ஏத்துக்கவே முடியல. இவன் வேற அந்த கண்ணாடிக்குள்ள வந்து உத்து பார்த்துட்டு இருக்கான். அந்த பக்கம் யாருடா இருக்காங்கன்ற மாதிரி. அவனுக்கு அவ தெரிஞ்சாலா இல்லையான்னு தெரியல. ஆனா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு நம்ம லவ்வர் தான் இதை பண்ணான்னு தெரிஞ்சதும் ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அவளுக்கு அப்படியே மூச்சு கூட விட முடியும், மூச்சு திணறல் மாதிரி வந்துருச்சு. அந்த கேஸ்ல இவங்களுக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையான்னு தெரியல. ஆனா பார்க் ஜெயாங்கும் மத்த 2 பசங்களும் தான் இந்த நல்ல டாக்டரை ரேப் பண்ணிருக்காங்க. அதனால பாவம் 20 வருஷமா இவங்க தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஆனா அந்த பார்க் ஜெயாங் தான் இப்போ இங்க தீக்காயம் பட்டு அட்மிட் ஆயிருக்க பார்க் ஜெயாங்கன்னு தெரியல. அதுக்காக தான் ரொம்ப வருஷம் கழிச்சு அவனோட பேரை கேள்விப்பட்டதும் இந்த டாக்டர் அந்த டிடெக்டிவை வச்சு விசாரி
விசாரிப்பாங்க போல. அப்ப அவரும் கால் பண்றாரு, மேடம் அந்த விஷயத்தை பத்தி நானும் விசாரிச்சேன், எனக்கு கஷ்டமா தான் இருந்தது, உங்களுக்கு இப்படி நடந்திருக்க கூடாதுதான், அதை பத்தி நான் பேச விரும்பல, பரவாயில்ல சார் நீங்க சொல்லுங்க அவங்க என்ன பண்றாங்க எங்க இருக்காங்கன்னு இவங்களும் கேக்குறாங்க. அதாவது அதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தன் அதுக்கு அடுத்து நிறைய ரேப்ப பண்ணானாமா. ஒரு மைனர் பொண்ணு ரேப் பண்ணதுனால ஜெயில இருக்கவங்களே அவனை ரொம்ப அடிக்கவும் பயத்துல சூசைட் பண்ணிக்கிட்டானா ஜெயிலேயே. இன்னொருத்தன் ட்ரக்ஸ் எடுத்திருப்பான் போல, ஓவர் டோஸ் ஆகி செத்து போயிட்டான். ஆனா இந்த பார்ஜே அங்க இருக்கான் இல்லையா, அவன் அதுக்கப்புறம் எந்த கேஸ்லயுமே மாட்டல, வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டே தெரிஞ்சிருக்கான். அப்புறம் ஏதோ ஒரு பைஜூன்ற சிட்டில இப்ப வாழ்றதா தகவல் கிடைச்சிருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்ப இவங்களுக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கவன் நாம சந்தேகப்பட்ட மாதிரி நம்மள லவ் பண்ணி ஏமாத்தி சீரழிச்ச அந்த பாவி கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. இப்பதான் இவங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. அவன் வழியில முனகிக்கிட்டே இருக்கான், இது எதுவுமே அவனுக்கு தெரியாது இல்லையா. அப்பதான் அவனுக்கு பெயின் கில்லர் கொடுக்க சொல்லி நர்ஸுக்கிட்டே இந்த அம்மா சொல்றாங்க. மறுநாள் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல நம்ம டாக்டர் கூட வேலை பாக்குற அந்த டாக்டரோட பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. நீ எங்க அடிக்கடி எங்கேயோ வெளியே போற, ஏதாவது தப்பு பண்றியான்னு இந்த டாக்டர் அம்மா அவரை பார்த்து கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு வேண்டப்பட்ட ஒரு சொந்தக்காரர் அவரை உடம்ப செக் பண்ணணும்னு எனக்கு கூப்பிட்டாரு, அதுக்காக தான் நான் போயிட்டு வரேன் அடிக்கடி அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில வேலை பார்த்தா உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சொந்தமா ஒரு வீடு வாங்கிடலாம் இல்லையா, அதுக்காக தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ற ரேஞ்சுக்கு கொஞ்சம் க்ளோஸா பழகுறாங்க போல. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டிடெக்டிவ்க்கு அந்த போலீஸ்காரர் கிட்ட இருந்து போன் வருது. அவர் போன் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டா, சார் நீங்க அந்த ரேப் கேஸ்ல சம்பந்தப்பட்ட பார்க் ஜெயாங் தானே எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா, அவன் இப்ப ஒரு பைஜூன்ற சிட்டில இருக்கான்னு தானே எனக்கு தகவல் கிடைச்சதுன்னு இந்த டிடெக்டிவும் சொல்றாரு. இல்ல சார், இப்பதான் ஒரு விஷயத்தை நாங்க கண்டுபிடிச்சோம். சமீபத்துல ஒரு பில்டிங் எரிஞ்ச நிலையில அங்க உயிரோட ஒருத்தனை காப்பாத்தப்பட்டோம் இல்லையா, அவன் தான் அந்த பார்க் ஜெயாங்னு இந்த போலீஸ்காரர் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாரு. இவருக்கே பெரிய ஷாக்கா தான் இருக்கு. அந்த கேஸை தான் இப்ப நாங்க விசாரிச்சிட்டு இருக்கோம் அந்த போலீஸ்காரரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த டிடெக்டிவ் மறுபடியும் நம்ம டாக்டர் அம்மாவுக்கு போன் பண்றாரு. இவங்க போன் எடுத்துட்டு தனியா போய் பேசுறாங்க. அது அந்த லவர் டாக்டருக்கு கொஞ்சம் சந்தேகத்தையும் கிளப்புது. இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா, ஆனா அதை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான்னு மட்டும் அவருக்கு நல்லா தெரியுது. இந்த பக்கம் டிடெக்டிவ் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் மேடம் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு தப்பான தகவலை கொடுத்துட்டேன். நீங்க தேடிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பார்க் ஜேயாங், அவன் இப்ப உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கான்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. என்ன சொல்றீங்க, இந்த ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா, சமீபத்துல ஒரு பில்டிங்ல தீ பிடிச்சு ஒரு ஆளு மட்டும் உயிருக்கு போராடின நிலைமையில உங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, அவர் தான் நீங்க தேடிக்கிட்டு இருக்க பார்க் ஜேயாங்னு சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன கொலைவெறி வந்திருக்கும். உடனே வேகமா போய் ஒரு லாக்கர்ல இருந்து ஷார்ப்பான ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு வராங்க. அவனை போட்டு தள்ளணும்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கொடுமையை பண்ணவன சும்மாவே விடக்கூடாதுன்னு வேகமா அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அவனை விசாரிக்கிறதுக்காக போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. சரின்னு இவங்க அங்க இருந்து போயிட்டாங்க. இப்ப போலீஸ் உள்ள போய் விசாரிக்கிறாங்க நம்ம பார்க் ஜெயாங்க. அவனும் என்னால அவ்வளவா பேச முடியாது சார், ஏதோ தெரிஞ்சதை சொல்றேன்ற மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருக்கான். உனக்கு ஏன் இது நடக்கணும், நீ எதுக்குப்பா அங்க போனேன்னு போலீஸ்காரர் கேள்வி கேட்கிறாரு. சார் நானா அங்க போகல சார், என்ன கடத்திட்டு போயிட்டாங்கன்னு அவன் சொல்றான். அப்பதான் அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. இங்க பார்க் ஜெயாங்னு தீஞ்சு போய் கிடக்கான் இல்லையா, இவன் தான் அந்த சாட்சிக்காரன். அதாவது டாக்டர் கூட குத்து குத்துன்னு குத்தி கொல்லுவான் இல்லையா, அந்த கடங்காரனோட அப்பாவோட பாடியை கூட பிரிட்ஜ் மேல இருந்து தூக்கி போட்டிருப்பான்ல, மெயின் வில்லன்னு கூட நான் சொன்னேன் இல்லையா, இவனை இனிமே மெயின் வில்லன்னு வைக்கலாம் நம்ம. அவன் தான். அவன் ஒரு கார்ல உட்கார்ந்து இருக்கான். அவனை யாரோ கடத்திட்டு போற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்ல கட்டி போட்டுட்டாங்க சார். எனக்கு முன்னாடி 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எதுக்காக சண்டை போட்டாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல சார். அதுக்கடுத்து பார்த்தா ஒருத்தன் என் மேல பெட்ரோல் எல்லாத்தையும் ஊத்தி அப்படியே என்னை எரிச்சு விட்டுட்டான். இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா, ஃபாரன்சிக் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், கைரேகையை கொடுன்னு கேட்டா, கையெல்லாம் எரிஞ்சு போச்சு சார், ரேகையெல்லாம் இல்ல, எப்படி கொடுப்பேன்னு சொன்னதும் லாஜிக்கா தான் இருக்கு போலீஸுக்கும். பாயிண்டா தான்ப்பா அவன் பேசுறான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலீஸ்காரங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இங்க நம்ம டாக்டர் அம்மா அந்த கத்தியை எடுத்துட்டு போய் அப்படியே அவனை சதக்கு சதக்குன்னு குத்தி கொன்றுவோமான்னு நினைச்சு பாக்குறாங்க. நான் கூட உண்மையும் நினைச்சிட்டேன். ஆனா அதுக்குள்ள அந்த பார்க் ஜெயாங் டிஸ்சார்ஜ் ஆகி போய்கிட்டு இருக்கான். இவங்க கிட்ட வேற டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறான். அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஏடா இது, இவனை கொல்றதுக்காக கத்தியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க, வாட்டுக்கு வெளியே கிளம்புறானேன்னு. அப்ப பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட கேட்டா, அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, வீட்ல இருந்தே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதா டாக்டர் கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு அம்மா ஓடி வருது, டாக்டர் டாக்டர், என் புருஷனை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றீங்க, ஆனா அவரோட ட்ரெஸ்ஸை எல்லாம் காணோம்னு. ஏன்னா நம்ம பார்க்கோட ட்ரெஸ் எரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால இந்த அம்மா புருஷனோட ட்ரெஸ் ஆட்டையை போட்டு போட்டு போறான் போல. இந்த டாக்டர் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. அவன் லிப்டுக்குள்ள நிக்கிறான். இவங்க வெறிச்சு அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி நடிக்கிற, என்ன உனக்கு தெரியல, உன்னால எப்படி என்ன மறக்க முடியும்னு கேட்டாங்க பட்டுன்னு. ஆனா அவன் என்னமோ இந்த டாக்டர் தெரியாத மாதிரி தான் நடிச்சுட்டே இருக்கான். இவங்கள தெரியுன்ற மாதிரி ஒரு இடத்த கூட காட்டிக்கல. ஒரு பொண்ணை காதலிச்சு நிறைய பேரோட சேர்ந்து அவளை சீரழிச்சு அவ வாழ்க்கையவே நாசம் பண்ணிருக்கான். ஆனா இன்னைக்கு அவளை தெரியாத மாதிரி எல்லா இடத்துலயும் நடந்துக்கிறான். இந்த டாக்டருக்கு கடுப்பா இருக்குமா இல்லையா, அதனாலதான் நேருக்கு நேர பட்டுன்னு கேட்டுட்டாங்க. அவன் அப்படியே யோசிக்கிறான் டாக்டரை பார்த்து. உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். இவங்களும் உள்ள போறாங்க. டக்குன்னு மாஸ்க் கலட்டிட்டு அந்த மூஞ்சிய காட்டி பயமுறுத்திட்டு இருக்கான். அவங்களுக்கு பயமா இருக்கு. நல்லா பாரு, இதுக்கு முன்னாடி இருந்த பார்க் ஜெயாங்கன் கிடையாது நானு, அவன்
அவன் செத்துட்டான். இப்ப இருக்கவன் புது மனுஷன். உன்னால என் மூஞ்சிய நேருக்கு நேர கூட பார்க்க முடியல, என்ன வாய் பேசுற என்கிட்ட வந்து இப்படி சொல்லி கேவலமா சிரிக்கிறான் அந்த டாக்டர் அம்மாவை பார்த்து. ஒழுங்கா ஓடு, என் வழியில குறுக்க வராதுன்னு சொல்லிட்டான். அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமா இருக்கு. மறுபடியும் வெளியே போய் ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு போறான். இவங்களால அப்பவும் பொறுமையா இருக்க முடியல போல வேகமா டாக்ஸி முன்னாடி போய் நின்னுட்டாங்க. யாரா இவ டென்ஷனை கிளப்புறாள்னு நினைச்சிட்டு இருக்கான் பார்க்கு. அவன் கிட்ட வந்து 20 வருஷமா ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தூங்குனதில்ல, எல்லார போலவும் கனவே வராம நிம்மதியா ஒரு நைட்டாவது தூங்கணும்னு ரொம்ப ஏங்குறேன். இப்படி அவன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன இது, டாக்டருக்கு கூட பைத்தியம் பிடிக்கும் போலயே, இந்த கிறுக்கச்சி ஏதாவது சொல்லிட்டு இருப்பா, நீ போடான்னு சொல்லி டிரைவரை வண்டி எடுக்க சொல்லிட்டா. இவங்க அப்படியே அவனையே விரிச்சு பார்த்து நின்னுட்டு இருக்காங்க. இனிமே நான் நிச்சயமா நிம்மதியா தூங்குவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்களே. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மெயின் வில்லன் இருக்கான் இல்லையா பார்க்கு, அவன் கார்ல போயிட்டு இருக்கான். அப்பதான் பிளாஷ்பேக்க நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் அந்த கண்ணாடி போட்ட டாக்டரையும் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இருப்பா இல்லையா ஒரு கிறுக்கச்சி, அவங்க 2 பேரோட டெட் பாடியையும் இவன் தோண்ட குழியில அன்னைக்கு ராத்திரி போட்டு புதைச்சிருப்பான். இதை எல்லாத்தையும் தான் அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த 2 பேரும் போட்டோ எடுத்திருப்பாங்க. இப்போ அவங்கள புதைச்சிட்டு அந்த ஆளோட காரையை எடுத்துக்கிட்டு அவன் கண்ணாடி கோட்டுன்னு எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு சிட்டிக்குள்ளேயும் வந்துட்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இங்க பார்த்தா அந்த பொண்ணும் பையனும் நம்ம டிடெக்டிவோட ஆபீஸுக்கு அடிச்சு புடிச்சு ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன இது, கிணறு தோண்ட போய் பூதம் கிளம்பினாப்ல இருக்குன்னு சொல்லி 2 பேரும் ஓடி வந்திருக்காங்க பதட்டத்தோட கொலையை பார்த்ததுனால. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டிடெக்டிவ்க்கு ஒரு லேடி கிட்ட இருந்து போன் வருது. என்ன சார், நீங்க எந்த ஒரு ப்ரூஃபுமே அனுப்பலையே, எந்த ஒரு போட்டோவுமே அனுப்பலையேன்னு அந்த அம்மா கேட்டுட்டு இருக்கு. மேடம், நாங்க போட்டோஸ் எடுத்துட்டு தான் மேம் இருக்கோம், ஆனா ஹோட்டலுக்குள்ள எல்லாம் போய் எங்களால போட்டோ எடுக்க முடியாது, சீக்கிரமே ப்ரூஃப் கொடுத்துறேன்னு இவர் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. அந்த அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டாக்டரோட பொண்டாட்டி போல. அட பாவி டாக்டரே, இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு போல, பொண்டாட்டி வேற மாசமா இருக்கு. இந்த பயல பாருங்களேன், இந்த கிறுக்கி கூட டேட் பண்ணிட்டு வெளியே சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு தேவைதான் இதெல்லாம். அவனோட பொண்டாட்டி தான் டிடெக்டிவ் வச்சு அவனை போட்டோ எடுத்து செக் பண்ண சொல்லிருக்கும் போல, ஏதோ சந்தேகப்பட்டு. அந்த அம்மா தான் இப்ப கேட்டுட்டு இருக்கு, சீக்கிரமே கொடுத்துறோம்னு இந்த டிடெக்டிவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த பசங்க 2 பேரும் ஓடி வராங்க. என்னடா அந்த அம்மா வேற போன் மேல போன் போட்டுட்டு இருக்கு, ஏதாவது போட்டோ எடுத்தீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காரு. பெரிய சம்பவம் ஆயி போச்சுன்னு சொல்றான். என்னடா என்ன ஆச்சு சார், இத பாருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கேமராவை கொடுக்குறா. பார்த்தா எல்லாத்தையும் போட்டோ எடுத்திருக்கானுங்க. அதான் போட்டோ எடுத்துட்டீங்களான்னு அவர் வாயை மூடல. நம்ம பார்க்க மெயின் வில்லன் அந்த டாக்டரை குத்துன்னு குத்திருப்பான் இல்லையா மம்பட்டியில, அந்த போட்டோ வந்ததும் அவருக்கு ஒரு ஷாக்கு. நம்ம உடனே போலீஸ்க்கு போகணும்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. உடனே இவர் இந்த போட்டோவை போலீஸ்க்கு கொடுத்துட்டாரு போல. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கடன்காரன் இருக்கான்ல, அவன் அந்த சைனாக்காரனுக்கு போனை போட்டு இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நான் உனக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன், ரெடியாருன்னு சொல்லிட்டு இருக்கான். இடத்த நானே சொல்றேன், உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப சைனாக்காரனும் ரெடியா இருக்கான். அவன் பணத்தை வாங்கிட்டு போலீஸ்காரனை கொண்டுட்டான் இல்லையா, அதுல மாட்டிக்க கூடாதுன்னு சைனாவுக்கே ஓடி போயிடலான்னு துணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்கா அந்த ராத்திரி. அப்ப அவன் முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம மெயின் வில்லன் பார்க்கு. அவனையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான் அந்த சைனாக்காரன். என்னடா நண்பா, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், இப்படி ஏற இறங்க பாத்துக்கிட்டு இருக்கியே, நண்பான்னு வந்து கட்டிப்பிடிக்க மாட்டேன்னு பார்க்க சொல்றான் அவன் கிட்ட. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல. இது என்னடா கூத்துன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல ஜெயில இருந்திருப்பானுங்க. அப்ப இந்த பார்க்கு சைனாக்காரன்னு 2 பேரும் ஒரே செல்ல தான் இருந்திருக்கானுங்க. அவன் ரிலீஸ் ஆகும் போது போன் நம்பர் எல்லாம் கொடுத்து உனக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா என்னை கூப்பிடு, நான் காசுக்காக எதை வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அப்ப அந்த சீனை எல்லாத்தையும் நமக்கு காட்டுறாங்க. பார்க்கு வெளியில ரிலீஸ் ஆகி வரும்போது இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தான் வந்து பிக்கப் எல்லாம் பண்ணிப்பா. என்ன ரொம்ப அழகா மாறிட்ட, நான் இல்லாம ரொம்ப என்ன மிஸ் பண்ணியான்னு கேட்டுட்டு இருக்கான் பார்க்க. லூசு மாதிரி பேசாத, நமக்கு வெளியில நிறைய வேலை இருக்கு. ஆமா, நிறைய ஆம்பளைங்க இழிச்சவானுங்களா இருக்கானுங்க, தேடி தேடி வேட்டையாடி நல்லா சம்பாதிப்போன்னு 2 பேரும் புதுசா கூட்டணி போட்டு ஒரு வேலையும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது என்னன்னா, இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ நல்லா மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு நிறைய இடத்துக்கு போவா, சைக்கிளிங் அது இதுன்னு போயிட்டு இருப்பா. அங்க கொஞ்சம் கல்யாணம் ஆகி வேற ஏதாவது பொண்ணு கிடைக்காதான்னு வளைஞ்சிட்டு சுத்திட்டு இருப்பானுங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் இவ எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவா. அவங்க கூட அப்படியே வெளியில சுத்தி அப்படி இப்படி ரூம் போட்டு தங்குறது. அந்த நேரம் பார்த்து இந்த மெயின் வில்லன் பார்க்கு கதவை உடைச்சுக்கிட்டு வந்து அவனை மிரட்டி காசை புடுங்கிடுவான். இப்படிதான் இவங்க பணம் சம்பாதிட்டு இருப்பாங்க. நிறைய பணக்காரங்களை கூட இந்த பொண்ணோட சேர்த்து வீடியோ எல்லாம் எடுத்து பார்க்க நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பான். அப்படி மாட்டினவன் தான் இந்த கண்ணாடி போட்ட டாக்டர். அப்படி ஒரு நாள் தான் அந்த ஹோட்டல்ல டாக்டரும் இந்த பொண்ணும் சாப்பிட வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ இந்த மெயின் வில்லனும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்ப பார்த்தா இந்த சைனாக்காரன் கிட்ட இருந்து போன் வருது, ஒரு வேலை வந்திருக்கு, அதை செய்யறதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி சைனாக்காரன் இவனை கூப்பிட்டிருப்பான். சரின்னு சொல்லிட்டு இவனும் அங்க போய் பார்த்தா சைனாக்காரன் நம்ம கடன்காரனை அடையாளம் காட்டுவான். இவன் தான் அப்பனை கொல்ல சொல்லி காசு கொடுக்குறேன்னு சொல்லிருக்கான். அதனால இன்னைக்கு நைட்டு அந்த ஆளை அடிச்சு தூக்கிட்டோம்னா நமக்கு காசு கிடைக்கும்னு சொல்லி மெயின் வில்லன் கிட்ட நம்ம சைனாக்காரன் சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி பண்ணிடுவோம், இவனையும் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா என் ஊர்ல தான் ஒரு காலத்துல இவனும் இருந்தா அங்கங்க பாத்திருக்கேன்னு சொல்லி மெயின் வில்லனும் சொல்லுவான் நம்ம கடன்காரனை பார்த்து. இப்போ அப்பாவை அடி தூக்குறதுக்காக இவனுங்க காரோட ரெடியா போவானுங்க. அவரு பாவம் சர்ச்சில் ஒரு நன் கிட்ட உட்காந்து வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பாரு. என் பையன் ரொம்ப பெரிய ஒரு பாவம் பண்ணிட்டான், அதுக்கு மன்னிப்பே கிடையாது, நானும் கர்த்தர்கிட்ட ரொம்ப வேண்டி பாக்குறேன், ஆனா அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, அதனால என்கிட்ட இருக்க
எல்லாத்தையுமே கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருப்பாரு மனுஷன். அப்ப பார்த்தா சர்ச்சில இருந்து வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அந்த வயசான ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா லேடி, அவங்களும் வந்து உங்க பர்த்டேக்காக கேக் எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம், வாங்க வந்து செலிப்ரேட் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு இருப்பாங்க. இல்ல எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இந்த அம்மா உள்ள போகும்போது ஞாபகத்துக்கு வரும், கேக்கையாவது கொடுத்து விட்டுருக்கலாமேன்னு சொல்லி கேக்க கொண்டுட்டு அந்த அம்மாவும் பின்னாடியே வந்திருக்கும். இவரும் அந்த தெரு வழியா நடந்து வந்துட்டு இருப்பாரு. சிசிடிவி எல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. இந்த மெயின் வில்லனும் சைனாக்காரனும் ரெடியா காரோட நிப்பானுங்க. வேகமா வந்து இவர் இடிச்சிருவானுங்க. அவர் பொத்துன்னு விழுந்துருவாரு. ஆனா மனுஷனுக்கு உயிர் இருக்கும். மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துட்டு போய் இன்னொரு தடவை மெயின் வில்லன் ஏத்திடுவான். காரை ஓட்டுனது என்னமோ மெயின் வில்லன் தான். இது எல்லாத்தையும் அந்த அம்மா கண்டார பார்த்துட்டு போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் செத்துட்டாரான்னு சைனாக்காரன் கீழே இறங்கி பாப்பான். அப்ப பார்த்தா அந்த அம்மாவோட நிழல் நல்லா தெரிஞ்சிரும். உடனே அவங்களை விரட்டிக்கிட்டே ஓடுவான். அந்த அம்மா கேக்க போட்டுட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்கும். இதெல்லாமே நம்ம பார்த்தோம் தானே. ஆனா இந்த மெயின் வில்லன் அப்போ காருக்குள்ளதான் இருந்தான்றது இப்பதான் நமக்கு தெரியுது. அட லூசு பையில இவன் எங்க ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் இறங்கி வந்து பாக்குறான். ஆனா இந்த வயசானவருக்கு உயிர் இருக்கு. ஒரு பொண்ணு பாத்துட்டா ஓடிட்டு இருக்கான்னு சொல்லி சைனாக்காரன் வந்து சொல்லுவான். வேற வழியே இல்ல, இவனை தூக்கு, இவன் உயிரோட இருக்கா, அவனை இங்கேயே போட்டுட்டு போக முடியாது, நம்ம போலீஸ்ல மாட்டிப்போன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை கார்ல தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல ரெண்டு பேத்துக்குமே. அந்த ஆளுக்கு மூச்சு இருந்ததுனால இந்த சைனாக்காரன் என்ன பண்ணிடுவான், கார்ல போகும்போதே அந்த ஆளோட மூச்சை அமுக்கி கொன்னுடுவான். இப்ப அந்த தகப்பன்காரரு பாவம் செத்து போயிட்டாரு. அட பாவி, என்னடா பண்ண, எதுக்கடா கொன்ன, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மூச்சு அடிச்சுதான் செத்து போனான்னு வந்துருமே லூசு பையலே, இது ஆக்சிடென்ட்ல செட்டப் பண்ணணும், அப்பதான்டா இன்சூரன்ஸ் வரும்னு இந்த மெயின் வில்லன் கத்துவான். இதை பாரு, எனக்கு வேற வழி தெரியல, அதான் கொன்னுட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க அப்பா கொன்னாச்சு, மகன் சொன்ன மாதிரி காசு கொடுத்துதான் ஆகணும், எப்படியாவது அவன்கிட்ட நான் காசை கறந்துருவேன் சைனாக்காரன் சொல்லுவான். ஆனா இப்போ இந்த பாடியை என்ன பண்றதுன்னு ரெண்டு பேருக்குமே தெரியாது. அப்பதான் இந்த கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா இல்லையா, அந்த கிறுக்கச்சி, அவகிட்ட இருந்து போன் வரும். ஏடா பண்ணிட்டு இருக்க, அவன் வேற தூங்கிட்டு இருக்கான், நீ வந்து பிரச்சனை பண்ணாதானே இவன் கிட்ட இருந்து காசை புடுங்க முடியும், பிளான சொதப்பிடாத, வந்து தொலைன்னு சொல்லிட்டு இருப்பா. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. காருக்குள்ள வேற டெட் பாடி இருக்கு, இப்ப என்ன பண்றது, ஏதாவது ஒண்ணு பண்ணணுமேன்னு யோசிச்சவன் வேற ஒரு பிளான போடுவான். அப்பதான் சைனாக்காரங்கிட்ட, இத பாரு, நான் இந்த டெட் பாடிய எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சிடுறேன், நீ கவலைப்படாத, நீ இங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு அந்த பொண்ணோட சேர்ந்து இன்னொரு பிளான போட்டிருப்பான் இந்த மெயின் வில்லன். அது என்னன்னா, நான் சொல்ற மாதிரி அவன் கிட்ட பேசி நடிச்சு நடு ராத்திரில அவனை எழுப்பி கூட்டிட்டு வா அந்த மலைப்பாதையில. கரெக்டா அந்த பிரிட்ஜு கிட்ட வரும்போது எப்படியாவது அவனோட கவனத்தை திசை திருப்பு, அப்ப நான் மேல இருந்து இந்த டெட் பாடியை தூக்கி போடுறேன்னு எல்லா பிளானையும் போட்டு கொடுத்திருப்பான். அந்த பிளான் படி எல்லாமே கணக்கச்சிதமா நடந்திருக்கும். இவன் இப்போ அந்த டெட் பாடியை தூக்கிக்கிட்டு அந்த பிரிட்ஜுக்கு வருவான். எப்பா சாமி கிளவா, இடா கணக்கணக்கிற, தயவு செஞ்சு நீயே எந்திரிச்சு எப்படியாவது கீழே குதிச்சிருடா, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நல்லா உன்னை தூக்க முடியலடா, எப்படா உன்னை தூக்கி கீழே போடுவேன்னு புலம்பிக்கிட்டு இருப்பான் இந்த மெயின் வில்லன். கரெக்டா அந்த நேரத்துக்கு அந்த கண்ணாடி போட்ட டாக்டரோட காரு வரும். இவளும் கிஸ் பண்ணிருப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்க முடியாம அவரை தூக்கி அந்த காரு மேல போட்டிருப்பான். இதெல்லாம் தான் நடந்திருக்கும். அப்புறம் நடந்ததெல்லாம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா. ஆக்சுவலா இப்போ இது எல்லாத்தையும் பண்ணது இந்த மெயின் வில்லன் தான் ஆயிப்போச்சு. இப்போ அப்படியே அந்த பிளாஷ்பேக்கை நம்ம கட் பண்ணி அன்னைக்கு அந்த பில்டிங்ல தீப்பிடிச்சது இல்லையா, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்றத காட்டுறாங்க. அன்னைக்குதான் இந்த சைனாக்காரன் சைனாவுக்கு கிளம்பி போலாம், இவன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு நினைச்சிட்டு இருப்பான். அப்போ இந்த மெயின் வில்லன் அவனை பாக்குறதுக்காக வந்திருப்பான். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கார்ல போயிட்டு இருக்கானுங்க. நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம், நீ ஒழுங்கா போய் அந்த வயசானவரோட பணத்தை புதைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் நடந்திருக்காது, தேவையில்லாம அந்த டாக்டரையும் உள்ள இழுத்து பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுன்னு சைனாக்காரன் திட்டிட்டு இருப்பான் இந்த வில்லனை. இந்த பாரு, எனக்கு என்ன ஜோசியமா தெரியும், அந்த டாக்டர் கிட்ட போய் இன்னும் நல்லா ஆழமா போதடா, எனக்கு இதுல சர்வீஸ் இருக்குன்னு சொல்லவா முடியும், அந்த நாலு கண்ணன் கிட்ட எப்படியாவது காசை கறக்கலான்னு பார்த்தேன், அது ஏடா கூடமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். சரி, இப்ப நீ என்ன பண்ண போற, எதுக்கு இப்ப திடீர்னு சைனாவுக்கெல்லாம் கிளம்பி போற, நீ எனக்கு தெரியாம ஏதோ ஒரு பெரிய வேலையை பண்ணிட்ட போலேன்னு அந்த மெயின் வில்லன் கேட்பான். கரெக்டா இந்த சைனாக்காரன் கிட்ட. இவன் தான் இப்போ ஒரு போலீஸ்காரனை கொண்டிருக்கான் இல்லையா, ஆனா அது இவனுக்கு தெரியாது மெயின் வில்லனுக்கு. அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. அவரோட டெட் பாடியை போலீஸ் பார்த்து அந்த இடத்தெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைனாக்காரன் தங்கி இருந்த மொத்த இடத்தையும் சல்லடை போட்டு சலிச்சிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. அதுலதான் அந்த தகப்பனோட ஐடி கார்டு கூட கிடைச்சிருக்கும். அப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து சொல்லுவாரு, சார் அங்க பாருங்க சிசிடிவி இருக்குன்னு. இப்போ அவன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு அவன் போட்டோவும் கிடைச்சு போச்சு. எல்லா இடத்துலயும் அவன் போட்டோவை கொடுத்து தேடிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த புள்ளையாண்டா இருக்கான்ல, அவன் வேற சைனாக்காரனை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஒரு காரை வாடகைக்கு எடுத்திருப்பான். அந்த கார்ல ஒரு சுத்தியலையும் வச்சிருப்பான், காலு கீழே யாருக்கும் தெரியாத மாதிரி. பின்னாடி பேக வச்சிருப்பான். அவன் வந்து கேட்கும் போது நம்மளோட டீலிங்க பார்ட்னர்ஷிப்பை இன்னையோட முடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா டிக்கியை திறந்து பின்னாடி போய் பையை எடுக்கணும். அந்த நேரத்துல மறுபடியும் வந்து இவனை சுத்தியலால அடிக்கணும். அவனோட கவனத்தை திருப்பணும் இல்லையா, அதனால போன்ல கரெக்டா இதெல்லாம் பண்றதுக்கு இவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ, கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு கம்மியான செகண்ட்ஸ் தான் ஆகும். அந்த டைம்ல அலாரத்தை செட் பண்ணி டிக்கிலே வச்சுட்டு வந்துடணும். அந்த அலாரம் சத்தம் கேட்டு அவன் டிக்கி பக்கம் திரும்புவான் இல்லையா சைனாக்காரன், அந்த நேரத்துல சுத்தியலால பொட்டுன்னு பொட்டிலேயே போட்டுறணும். இதுதான் இவனோட பிளானா இருக்கு. அதை நினைச்சு நினைச்சு இந்த பயப்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு சைனாக்காரன் வருவான். என்ன ஓவரா சிரிச்சிட்டு இருக்கே, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல, என் நிலைமையை நினைச்சேன் சிரிச்சேன்னு
இந்த பிள்ளையாண்டான்னு சொல்லிட்டு இருப்பான். சரி வா பேசிக்கிட்டே போலாம், நான் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அவன் சைனாக்காரனை ஏத்திக்கிட்டு போவான். இங்க பார்த்தா மெயின் வில்லனுக்கு டென்ஷன் ஆகும். இந்த சைனாக்காரன் கிட்ட நான் என்ன சொல்லிவிட்டேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் கூட எங்க போய்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் ஒரு கார்ல, அதாவது நம்ம டாக்டரோட கார்ல அவரோட கண்ணாடியை போட்டுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பான். இவங்க ஒரு இடத்துக்கு போனது போலீஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. சைனாக்காரனுக்கு அப்படியே அள்ளு விட்டுரும். நம்ம வேற போலீஸ்காரனை கொண்டுட்டோம், நம்மளதான் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்பான். அந்த போலீஸ்காரர் வந்து முகத்தை காட்டுங்க சார்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பிள்ளையாண்டா அப்படியே கொஞ்சம் மறைச்சு காப்பாத்தி விடுவான் சைனாக்காரனை. யார தேடுறாங்கன்னு பார்த்தா இங்க பக்கத்துல இருக்க ஒரு பாலடைஞ்ச பில்டிங்ல 2 டெட் பாடி கிடைச்சது, இவன் தான் அவங்களை கொண்டிருக்கான்னு சொல்லி நம்ம மெயின் வில்லனோட போட்டோவை தான் அந்த போலீஸ்காரு காட்டுவாரு. அந்த டிடெக்டிவ் மூலமா போலீஸுக்கு இதெல்லாம் போயிருக்கும் போல. அவனை தான் இப்ப மெயினா தேடிட்டு இருக்காங்க எல்லாரும். அவன் காரை ரோட்லயே நிப்பாட்டிட்டு காட்டு பக்கத்துல தெரிச்சு ஓடிட்டு இருப்பான். பிளாஷ் நியூஸ் பூராமே அவன் போட்டோ தான். அவனுக்கு அள்ளு விட்டுரும். அவன் இந்த மாதிரி காரை நிப்பாட்டிட்டு மலைப்பாங்கான இடத்துல ஓடிட்டு இருக்கிறதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரும். அவனை மும்முரமா எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அவன் கிடைச்சானா ஜெயிலு தான். இங்க பார்த்தா அந்த பில்டிங்க்கு வெளியிலயும் பிள்ளையாண்டானும் இந்த சைனாக்காரனும் வந்து நிப்பாங்க கார்ல. இப்போ இவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா, அதனால இரு பணத்தை எடுத்துட்டு வரேன், நம்மளோட டீலை இன்னையோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போன்ல டைமரையும் செட் பண்ணிக்கிட்டு அலாரம் வைக்கிறதுக்காக பின்னாடி போவான். போன்ல அலாரத்தை செட் பண்ணிட்டு அழகா அதை டிக்கில வச்சு பேக மட்டும் எடுத்துட்டு வந்து சைனாக்காரன் கிட்ட கொடுப்பான். ரெடியா அப்படியே சுத்தியலை எடுக்கிறதுக்காக கையை கீழே நீட்டிட்டு உட்காந்துருப்பான். அப்ப பார்த்தா சைனாக்காரன் ஜிப்ப திறந்து பார்த்தா உள்ள ட்ரெஸ் அதுதான் இருக்கும். பார்த்தா கீழே பணம் இருக்குன்னு பார்த்தா வெறும் பேப்பரு. சைனாக்காரனுக்கு டென்ஷன் ஆகும் அப்படியே. அப்ப பார்த்தா டக்குனு டிக்கில இருந்து அலாரம் அடிச்சிரும். அவன் திரும்பும் போது இவன் சுத்தியல் எடுத்து போடுவான். டம்மு டம்முன்னு சத்தம் கேக்குது. ஆனா யார போட்டான்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு காட்டுறாங்க சைனாக்காரன் அப்படியே பிள்ளையாண்டானோட முடிய புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருப்பான். நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, என்ன கொல்றது அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டு இருக்கியா லூசு பையன்னு சொல்லி அவனை குத்துன்னு குத்தி இருப்பான். அவன் பிளான் இப்போ சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த சைனாக்காரன் பிள்ளையாண்டான புடிச்சிட்டு போய் ஒரு சேர்ல கட்டி போட்டிருப்பான் அந்த பில்டிங்ல. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம மெயின் வில்லனும் வந்துருவான். ஒரு வழி அவனுங்களை கண்டுபிடிச்சு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது பேசாம இந்த பிள்ளையாண்டான கொன்றுவோன்னு சைனாக்காரன் சொல்லுவான். அப்போதான் மெயின் வில்லன் ஒரு விஷயத்த யோசிக்கிறான். அப்படியே இந்த பிள்ளையாண்டானவே பார்த்துட்டு இருக்கான். இவன் உயரம் என்ன மாதிரி தான் இருக்கு, கிட்டத்தட்ட பார்க்க என்ன மாதிரி தானே இருக்கான்னு நினைச்சு அதுக்கு பதிலா வேறு ஒண்ணு பண்ணலாமே சைனாக்காரன் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பீஸை எடுத்து சைனாக்காரனோட கழுத்திலே ஒரே போடு டம்முன்னு அவனை கீழே தள்ளி விட்டு கொன்னுட்டான். எதுக்குடா இப்படி பண்ணான்னு பார்த்தா இந்த பிள்ளையாண்டான் கிட்ட வந்து அவனையும் ஊத்து பார்த்துட்டு இருப்பான். டே என்ன அவுத்து விட்டுறா, என்னடா பண்ணிட்டு இருக்க எரும மாடுன்னு அவன் கத்துவான். இத பாரு, உன்னை அவுத்தெல்லாம் விட முடியாது, நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா, நான் நீயா மாற போறேன், நீ நானா மாற போறேன்னு சொல்லி இவனோட ஐடி கார்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் அவனுக்கு போட்டு விட்டுருப்பான். அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் இவன் எடுத்து வைப்பான். இனிமே நான் தான் பார்க் ஜே யாங். ஏடா சொல்ற, லூஸ் மாதிரி பேசாதன்னு அவன் கேட்டிருப்பான். ஆமா உண்மைதான்டா சொல்றேன், நான் தான் இனிமே பார்க் ஜே யாங்னு சொல்லுவான் இந்த வில்லன். பிள்ளையாண்டானுக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் திருத்திரன் முழிச்சிட்டு இருக்கும் போது இவன் பெட்ரோலை எடுத்துட்டு வந்து எல்லா இடத்துலயும் ஊத்திட்டு இருப்பான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு என்ன கொன்றாதன்னு அவன் கெஞ்சிட்டு இருப்பான் இந்த வில்லன் கிட்ட. இத பாரு, என்னடா வாடா போடா பேசிட்டு இருக்க, நான் யாருன்னு தெரியுமா, உன்னோட சீனியர்டா, நீ படிச்ச அதே ஸ்கூல்ல தான் 3 வருஷம் முன்னாடி நானும் படிச்சேன், சீனியரை இப்படி மரியாதை இல்லாம பேசாதன்னு வில்லன் சொன்னதும் பிள்ளையாண்டான் கெஞ்சுவான். சீனியரே என்ன மன்னிச்சிருங்க சீனியரே, தயவு செஞ்சு விட்டுருங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சைனாக்காரன் தான், அவன் தான் என்னை இழுத்து விட்டுட்டான், என்னை கொன்னுட்டீங்கன்னா எந்த பணமும் உங்களுக்கு கிடைக்காது, இன்சூரன்ஸ் கூட இன்னும் 1 மாசம் ஆகும் வரதுக்கு, தயவு செஞ்சு என்ன கொண்டாதீங்கன்னு கெஞ்சி அழுதுட்டு இருப்பான். இந்த பாரு, அதுக்கெல்லாம் நேரமே இல்ல, பாத்தியா எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் பாதியில நிப்பாட்ட முடியாது இப்படி சொல்லிட்டு அவன் வேகமா ஒரு தீப்பந்தத்தை ரெடி பண்ணி லைட்டரை வச்சு சுத்தி இருக்க இடத்தை எல்லாம் கொளுத்தி விட்டுட்டு இருப்பான். எங்க அந்த சீனாக்காரன் இங்கதானே விழுந்தான்னு சொல்லி அவன் விழுந்த இடத்துலயும் நெருப்பு தூக்கி போடுவான். இப்ப எல்லாம் அப்படியே பார்த்து எரிஞ்சிட்டு இருக்கும். சேர்ல கட்டி போடப்பட்டவன் கதறிக்கிட்டு இருப்பான். என்ன தயவு செஞ்சு விட்டுருன்னு எவ்வளவு கெஞ்சினாலும் சிரிச்சுக்கிட்டே ஒரு குட் பை சொல்லிட்டு அவனையும் எரிச்சு விட்டுறான். இப்போ இந்த மெயின் வில்லனோட பிளான் என்னவா இருக்குன்னா, இவனையும் கொன்னுட்டு சைனாக்காரனையும் கொன்னுபிட்டான் இல்லையா, அந்த பார்க் ஜெயோங்ன்ற பிள்ளையாண்டவனோட பேரை வச்சுட்டு அவனோட அடையாளத்தோட அவன் இடத்துல வாழணும்னு நினைக்கிறான். ஏன்னா இப்போ இவன் பேரு 2 கொலை பண்ணதா எல்லா பிளாஷ் நியூஸ்லயும் வந்துகிட்டு இருக்கு இவன் போட்டோவோட. நீங்க கேட்கலாம், எப்படி திடீர்னு ஒருத்தன் உயரத்தை மட்டும் வச்சு இன்னொருத்தரோட அடையாளத்தோட வாழ முடியும்னு. இவனோட பிளானே இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போய் சர்ஜரி பண்ணி இவன மாதிரி முகத்தை மாத்திக்கிட்டு இவன் பேர்ல இவன் அடையாளத்துல வாழணுங்கிறது தான். அதுக்காக தான் இப்போ இவ்வளவு பெரிய பிளான போட்டு 2 பேரையும் கொளுத்தி விடுறான். 2 பேரும் எழிஞ்சு சாம்பல் ஆயிட்டானுங்க கிட்டத்தட்ட. அப்போ அந்த இடத்துல இருந்து வெளியில போகும்போதுதான் இவன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. சைனாக்காரனை கொளுத்தி விட்டாலே அந்த இடத்துல இருந்து வெடி சத்த மாதிரி தீ ரொம்ப குபீர்னு எரிஞ்சு ஒரு பெரிய கட்டை இவனை போட்டு அமிக்கிருச்சு. பில்டிங்ல இருந்து வெளியே போக விடாம நிறைய கட்டை தீயோட சேர்ந்து இவன் மேல விழுந்து எரிஞ்சதால்தான் இவனுக்கு இப்படி முகமெல்லாம் உடம்பெல்லாம் கருகி போய் அதிகப்படியான தீக்காயம். ஆனாலும் பயபுல உயிரோட பொழைச்சிருச்சு. இது எல்லாத்தையும் இப்ப நினைச்சு பார்த்து டாக்ஸில இருந்து ஆணு கத்துறான். ஏண்டா வண்டியை நிப்பாட்டுன்னு கேட்டா, நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு சொல்லி டிரைவர் சொல்றான். பார்த்தா இப்போ பார்க் ஜெயாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாமையே முகம் எரிச்சு போனதுனால அந்த அடையாளத்தை சுமந்துக்கிட்டு அவனோட வீட்டுக்குள்ள போறான். இப்ப அந்த வாழ்க்கையை தான் இவன் சந்தோஷமா
சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டாக்டர் அம்மா கிட்ட அவங்களோட லவ்வரான அந்த இன்னொரு டாக்டர் பேசிட்டு இருக்காரு. ஏன் என்னாச்சு, பார்க் ஜெயாங்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அவனை பார்க்கும்போது நீ வித்தியாசமா நடந்துக்கிறன்னு அவங்க கிட்ட ஒரு இடத்துல வச்சு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அவங்க சொல்றாங்க, நீ எப்பயாவது யாரையாவது கொல்லணுன்ற அளவுக்கு வெறுத்திருக்கியான்னு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, பார்க் ஜெயாங் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிருக்கானா இதுக்கு முன்னாடின்னு கேட்டுட்டு இருக்காரு. அவங்க சொல்லணும்னு நினைக்கல போல. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா நான் ஒரு தடுமாற்றத்துல இருந்தேன் அவ்வளவுதான், உனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சுல நீ கிளம்புன்னு அவர்கிட்ட சொல்லிருக்காங்க. இந்த டாக்டர் அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம மெயின் வில்லன் தான் அந்த பார்க் ஜெயாங்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களை காதலிச்சு ஏமாத்தி சீரழிச்சு அந்த பார்க் ஜெயாங் செத்து போனது பாவம் இவங்களுக்கு தெரியல. அந்த இடத்துக்கு ஆள்மாறாட்டம் பண்ணி வந்திருக்க நம்ம மெயின் வில்லனை தான் இந்த அம்மா இப்ப கொல்லணும்னு நினைக்குது போல. இது தெரியாம நம்ம மெயின் வில்லன் அந்த பார்க்கோட வீட்டுக்குள்ள போய் அந்த வாழ்க்கையை வாழலாம்னு நினைக்கிறான். பரவாயில்லையே ஒயின் பாட்டிலாம் இருக்கேன்னு சொல்லி அதை குடிக்கலான்னு போனா அதுக்குள்ள அந்த பயபுல சிகரெட் போட்டு வச்சிருக்கு. சீ கன்றாவி, என்ன மனுஷன்டா இவன், என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கான், இதெல்லாம் வீடா குப்பை கடங்கான்னு தெரியலேன்னு செத்து போனவனு திட்டிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அவனுக்கு போன் வருது. அதாவது உண்மையான பார்க் இவன் தான் நினைச்சு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து அந்த மேனேஜர் போன் பண்ணிருக்காரு போல. உங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்தை நாங்க சாங்ஷன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஏன்னா பணம் 500 மில்லியன் வான் இல்லையா, ரொம்ப அதிகபட்ச பணம். அப்படியா சார், என் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பவா, உடனே அதை நான் வித்ட்ரா பண்ணிக்கலாமான்னு குஷியில அப்படியே துள்ளிக்கிட்டு இருக்கான். சார் சார் அதை பத்தி தான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும் சார். அதாவது உங்க அப்பா சாக போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காருன்னா, எங்க ஆபீஸுக்கு வந்து அவரோட அந்த நாமினிய மாத்தி எழுதி வச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க சார்? ஆமா சார், செத்து போனா பணம் வேற ஒருத்தர் கைக்கு போகும்னு அவர் கைப்பட உயிர் எழுதி வச்சிருக்காரு. அதனால அவங்களுக்கு தான் நாங்க பணத்தை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. இவனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஏடா இது பணம் வரும்னு பார்த்தா ஒண்ணும் வராது போலேன்னு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சரி யாரை எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அங்க வேக வேகமா கிளம்பி போறான். அதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம டாக்டர் அம்மா ஏதோ ஒரு லேபுக்கு போய் ஒரு மாத்திரை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதோட அந்த டிடெக்டிவ்க்கு போன் பண்றாங்க. என்ன மேடம் எனக்கு கேட்காமயே பணம் போட்டு விட்டுருக்கீங்களே, என்ன விஷயம், நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன்னு அவர் சொல்றாரு. சார் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு அவர்கிட்ட உதவி கேக்குறாங்க. என்னன்னு அப்ப நமக்கு தெரியல. அடுத்து பார்த்தா பார்க் வேக வேகமா அந்த பணம் யாருக்கு போச்சுன்னு தேடி போய்கிட்டு இருந்தான் இல்லையா, பார்க்கா நடிச்சிட்டு இருக்க அந்த மெயின் வில்லன் அவன் ரோட்ல போகும்போது இந்த டிடெக்டிவ் அப்படியே வேணும்னே அவனை இடிச்சு காஃபியை கொட்டிட்டாரு அவர் மேல. சார் சார் சாரி சார் சாரி சார்னு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. போயான்னு சொல்லிட்டு அவன் வேக வேகமா போயிட்டு இருக்கான். சார் சார் நீங்க இதை மறந்துட்டு போறீங்க பாருங்கன்னு சொல்லி ஒரு மாத்திரை டப்பாவை கையில கொடுக்கறாரு. அவன் எப்பவுமே தீக்காயத்தினால ரொம்ப வலி வந்துச்சுன்னா அந்த மாத்திரையை போட்டிருப்பான் போல. இந்தாங்கன்னு சொல்லி இவர் ஒரு மாத்திரை டப்பாவை கொடுக்கறாரு. அவனும் அதை வாங்கிக்கிட்டான். இந்த மாத்திரை எப்படியாவது அவன் கையில சேர்க்கணும்னு தான் டாக்டர் அம்மா இந்த டிடெக்டிவை யூஸ் பண்ணிக்கிறாங்க போல. இவன் வேக வேகமா எங்க வரான்னு பார்த்தா அவங்க அப்பா எப்பவும் வர அந்த சர்ச்சுக்கு வரான். அந்த சர்ச்சுக்கு தான் பணத்தை புள்ள எழுதி வச்சு செத்து போயிட்டாரு போல அந்த மனுஷன். ஏன்னா மகனை சுத்தமா பிடிக்காது இல்லையா, அந்த சர்ச்சுக்கு வந்து காட்டு கத்திக்கிட்டு இருக்கா. டேய் எங்கடா இருக்கீங்க, பணத்தை குடுக்கடான்னு ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு நன் வராங்க. இத பாருங்க, உங்க அப்பா முன்னாடியே சொன்னாரு நீங்க இந்த மாதிரி வந்து கத்துவீங்கன்னு. அது எங்களோட சர்ச்சை சேர்ந்த ஹாஸ்பிட்டலுக்கு கஷ்டப்படுறவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த பணத்தை நாங்க யூஸ் பண்ண போறோம், எங்களால அதை திருப்பி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா பட்டுன்னு. இவனுக்கு ரொம்ப டென்ஷனா போச்சு, ரொம்ப திட்டுறான். ஒழுங்கா அந்த பணத்தை கொடுத்துருங்க இல்லன்னா நான் என்ன செய்வேன்னு தெரியாதுன்னு ரொம்ப திட்டிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா அவங்க அப்பா பேசின ரெக்கார்டு கூட போட்டு காட்டுறாங்க. இந்த பாருங்க உங்க அப்பா ரெக்கார்ட் கூட பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு சாகிறதுக்கு முன்னாடி. அதனால சேட்டை பண்ணாம ஒழுங்கா இங்க இருந்து போப்பான்னு அந்த அம்மா திட்டி விட்டு அனுப்பிடுச்சு. கடைசி வரைக்கும் கொடுக்கவே முடியாதுன்னு கட்டன் ரைட்டா நின்னுட்டாங்க அந்த நன்னு. இவனுக்கு ரொம்ப டென்ஷன். அப்ப திரும்பி பார்த்தா அந்த டாக்டர் அந்த சர்ச்சில் வந்து உட்காந்துருக்காங்க. இவனுக்கு ரொம்ப டென்ஷன், தலைக்கேறிடுச்சு. யாரா இவ வேற போற இடத்துக்குலாம் நம்ம ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காளே, இவளுக்கும் எனக்கு என்னடா சம்பந்தம்னு டாக்டர் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா. இதை பாரு என்னையே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தா உன் கண்ணு ரெண்டை நோண்டிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நம்ம மறுபடியும் அங்க இருந்து வேக வேகமா நடந்து வீட்டுக்கு போறான். எப்பவுமே அந்த வயசானவரு சர்ச்சுக்கு போயிட்டு நைட்டு நடந்து போவார் இல்லையா, அவரை கடைசியா கார்ல கூட இவன் அடிச்சு தூக்குவான் அந்த சைனா காரனோட சேர்ந்து. அந்த வழியா தான் அவன் நடந்து போறான். அப்போ அதெல்லாம் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரே சிரிப்பா இருக்கு தம்பிக்கு. ஒருவேளை அந்த கிழமை சாகுறதுக்கு முன்னாடி சாபம் விட்டுருப்பானோ, அதுதான் இப்படி உடம்பெல்லாம் தீஞ்சு கருகி போச்சு போலன்னு நினைச்சிட்டே தான் வந்துட்டு இருக்கான். அப்புறம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம டாக்டர் அம்மாவும் வராங்க. இவனுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏய் உனக்கு அறிவு இருக்கா, இதை பாரு எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க, அப்படி நான் உனக்கு என்னதான் கெடுதல் பண்ணேன், உனக்கு தைரியம் இருந்தா நான் உனக்கு என்ன பண்ணேன்றத வாயை திறந்து சொல்லு, தைரியம் இல்லைன்னா ஒழுங்கா ஓடி போயிடுன்னு திட்டிட்டு இருக்கான். அவங்க அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் யாருன்னு தெரியலன்னு திரும்ப திரும்ப அந்த அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னமோ அந்த மாத்திரையை சாப்பிட்டுருப்பான் இல்லையா, டிடெக்டிவ் கொடுத்த மாத்திரையா, அவன் சர்ச்சில் வலி அதிகமா இருக்குன்னு ஒரு மாத்திரையை போட்டிருப்பான். அதனால ஒரு மாதிரி கிறக்கமா மயக்கமா வந்துட்டு இருக்கு. இத பாரு, ஒரு உண்மையை நான் உன்கிட்ட சொல்றேன், நான் பார்க் ஜெயாங் இல்ல, அவன் செத்துட்டான், நான் அவன் கிடையாது, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, என்ன இப்படி ஃபாலோ பண்ணாத, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உண்மையை தான் சொல்றான் அந்த பையன். ஆனா டாக்டர் நம்புறதா இல்ல. அப்புறம் எதுக்காக உங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்தை கேட்டு சர்ச்சில் சண்டை போட்டுட்டு இருந்த, அப்ப நீ தானே அவன், இத பாரு அவன் செத்துட்டான், நான் வேற ஒருத்தன். ஆனா இதெல்லாம் சொல்லும் போது அவனுக்கு அப்படியே மயக்கமா கிறக்கமா வந்து பக்கத்துல இருக்க ஒரு
ஒரு குப்பை தொட்டில விழுந்துட்டான். டாக்டருக்கு செம்ம கடுப்பு. இவங்க தான் இப்படி இவனை மயக்கடிக்க வச்சு கொல்லலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க போல. கையில கத்தியையும் எடுத்துருச்சு இந்த அம்மா. இவனை இன்னைக்கு குத்தி கொன்னாகணும், அப்பதான் கனவே வராம நிம்மதியா தூங்க முடியும் அந்த அம்மா நினைச்சிட்டு இருக்கு. அவனை கொல்ல போற சமயத்துல இவங்களோட அந்த லவ்வர் டாக்டர் வந்துட்டாரு. போதும் நிறுத்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இத பாரு எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றாரு. வந்து தயவு செஞ்சு நீ என்கிட்ட வராத, இதுல தலையிடாதன்னு அந்த அம்மா சொல்றாங்க. இத பாரு, நீ படிச்சு கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகி இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல கெடுத்துறாத. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சவர் மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு நடந்தது பெரிய அநியாயம் தான். ஆனா இப்ப இவனை கொண்டு உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்காத. நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு அப்படியே அழுகலையா வந்துட்டு இருக்கு. வேண்டாம் விட்டுரு, எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அப்படியே கோபத்துல இவனை கொல்லாம விடணுமான்னு வெறியில போய் அவனை அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவன் செம்ம அடி வாங்குறான். ஏன்னா மயக்கத்துல இருக்கான் இல்லையா, அவனால எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. வாயிலே குத்துறாங்க இந்த அம்மா போட்டு. அவன் அப்படியே அப்ப கூட சிரிச்சிட்டு தான் இருக்கான். ஆனாலும் அந்த மயக்கத்துல கூட நான் பார்ஜயாங் இல்ல, அவன் செத்துட்டான்னு தன்னோட நெஜ பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதை ரெண்டு பேருமே நம்பல. பாவம் அங்க இருந்து போயிட்டாங்க. மறுபடியும் நம்ம மெயின் வில்லன் வீட்டுக்கு வரான். அப்ப பார்த்தா மறுபடியும் புண்ணெல்லாம் எரிஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாத்திரையை போடலான்னு போகும்போதுதான் அவன் ரெகக்னைஸ் பண்றான் இது வேற மாத்திரைன்றத. உடனே வீட்டுல இருக்க இன்னொரு டப்பாவை திறந்து பாக்குறா. ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கு. அவனுக்கு புரிஞ்சிடுச்சு நம்மள இடிச்ச வந்தாண்ட அந்த மாத்திரையை மாத்தி வச்சிருக்கான்னு. நம்ம கொல்றதுக்கு சதி நடக்குது போலயேன்னு மெயின் வில்லனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸும் இந்த கேஸ பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவன் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல வாக்குமூலம் வாங்கி ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதையும் போட்டு பாக்குறாங்க. அந்த கிரைம் நடந்த இடத்த போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அதையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. சார் இங்க பாருங்க, அவன் என்ன சொன்னா, என்ன ஒருத்தன் சேர்ல கட்டி போட்டு பெட்ரோல ஊத்தி எரிச்சான் தானே சொன்னா. ஆனா உண்மையிலேயே இவனை நாங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து தான் சார் எடுத்தோம். ஏதோ தப்பா இருக்குன்னு போலீஸுக்கும் சந்தேகம் வந்துடுச்சு. அப்போ இவன் பார்க் ஜோயாங் இல்லையா, ஆமா சார் அப்படிதான் தெரியுதுன்னு ரெண்டு பேரும் அவனை விசாரிக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. அவனுக்கு போன் பண்ணி உன்னை விசாரிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சார் இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் காலையில வந்து ஸ்டேஷன்லயே உங்களை பாக்குறேன்னு சமாளிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானுங்க போலயே. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும்னு முடிவு பண்ணி வேக வேகமா இந்த பார்க் ஜோயாங்கோட பாஸ்போர்ட் அது இது எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கான். அவன் வீட்டுல ஏதாவது பணம் கிடைக்குமான்னு எல்லா இடத்தையும் தேடுறான். அப்ப பார்த்தா அவனுக்கு ஒரு மேகசின் கிடைக்குது. அது என்ன மேகசின்னா, இந்த டாக்டர் ஸ்கூல் படிக்கும் போது இவங்க போட்டோ போட்டு ஒரு மேகசின் வெளியா இருக்கும் இல்லையா, அந்த மேகசின் தான். அதை பார்த்ததும் இந்த பையன் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கான். அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அது என்னன்னா, நம்ம டாக்டர் ஸ்கூல் படிக்கும் போது அவங்க மேல பொறாமப்பட்டு ஒரு பொண்ணு எப்படியாவது இவளுக்கு ஆப்படிக்கணும்னு நினைச்சிருப்பா. அவ டென்ஷன்ல ஒரு பப்ல இத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பா. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் இந்த மெயின் வில்லனே. இவன் அப்ப உள்ள வந்திருப்பான். அந்த ஸ்கூலோட சீனியர் தான் இவனும் ரவுடி பயலா தான் சுத்திக்கிட்டு இருப்பான். இவன் கிட்ட அவ பிரச்சனையை சொல்லுவா. இந்த பொண்ணுக்கு எப்படியாவது ஆப்படிக்கணும், இவ இல்லன்னு வச்சுக்கோ, இந்த கவர் போட்டோல நான் தான் வந்திருப்பேன்னு டென்ஷனா பேசிட்டு இருப்பா. அப்ப ஒண்ணு பண்ணு, பேசாம இந்த பொண்ண ஏதாவது பசங்களுக்கு இறையா தூக்கி போட்டு உன் வழியில இவ அப்புறம் குறுக்க வர முடியாதுன்னு நம்ம டாக்டர் சீரழிக்கிறதுக்கான அந்த ஐடியாவை கொடுத்ததே இந்த மெயின் வில்லன் தான். நான் கூட இந்த டாக்டரோட பிரச்சனைக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே, எதுக்காக இந்த அம்மா இவனையே துரத்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா விதி பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்தவனே இவன் தான். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம ஸ்கூல்ல யாரு இருக்கான்னு அவ கேட்டுட்டு இருப்பா. அதெல்லாம் சொல்லி பாரு, எல்லா ஆள் கிடைப்பானுங்கன்னு எல்லா திட்டத்தையும் அவன் தான் போட்டு கொடுத்திருப்பான். நீயே வேணா இதை பண்றியான்னு அவ கேட்டிருப்பா. இல்ல நான் ஸ்கூலை விட்டு வெளியில வந்துட்டேன், நானா இதை பண்ண மாட்டேன்னு இந்த மெயின் வில்லன் அப்ப சொல்லிருப்பான். அதை எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். ஓ, இந்த பார்க்கு தான் இதை பண்ணானோ, அதனாலதான் இந்த டாக்டர் பார்க்குன்னு நினைச்சு என் பின்னாடியே வந்துட்டு இருக்காளான்னு அதையே நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கான். போலீஸ் ஒரு பக்கம் இவனை கையும் களவுமா உடனே பிடிச்சாகணும்னு வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க கார்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா டாக்டர் அவங்க லவ்வர் டாக்டர் கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு ஒரு போன் வரும், சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. சரி நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ அவங்களுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அந்த அம்மா அவரை அனுப்பி வச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மெயின் வில்லன் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடணும்னு முடிவு பண்ணி மூட்டை முடிச்ச எல்லாம் கட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்கார்ந்திருக்கான். அந்த இடமே அப்படியே நிசப்தமா அமைதியா இருக்கு. ரோட்ல ஒருத்தர் கூட காணோம். போலீஸ் ஆனா அதுக்குள்ள பார்க்கோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போனா அவன் இல்ல, தப்பிச்சு ஓடிட்டான். ஆனா சில மாத்திரை அவன் தொட்ட பொருட்கள் மட்டும் இருக்கு. சரி, டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர சொல்லு. இங்க கண்டிப்பா அந்த பார்க்கோட கைரேகை இருக்கும். இப்ப புதுசா வந்தவனோட பிளட் சாம்பிள்லாம் ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா இருக்கும். அது மூலமா ரெண்டு பேரும் ஒரே ஆளான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு போலீஸ் ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பையன் அப்படியே ஆனந்தம் பொங்குதே ஆனந்தம் பொங்குதேன்னு ஒரு பாட்டை முணுமுணுத்துட்டே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா அவன் கையில இருக்க பார்க்கோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். வாழ்த்துக்கள், டி-டே வந்து விட்டது அப்படி. என்ன டி-டேவா அப்படின்னா என்ன? அடுத்ததா 00ன்னு வேற வரும். என்ன இது ஒண்ணும் புரியலையே, ஒருவேளை இன்னைக்கு அந்த பையனோட பர்த்டேவா இருக்குமான்னு செத்து போனவனை நினைச்சு சிரிச்சிட்டு இருப்பான். இந்த பையன் என்னமோ பார்க்கோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பான். ஆனா விதி யாரை விட்டது? இதுதான் அந்த பார்க்குக்காக கடன் கொடுத்தவன் குறிச்ச நாள். 30 நாள் உனக்கு டைம் தரண்டா லூசு பயலே, அதுக்குள்ள கடனை கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், உன்னை தூக்கிட்டு போய் உன் பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் அக்கா பிரிச்சு வித்துருவேன்னு அந்த கடன் கொடுத்த கேங்ஸ்டர்
கேங்ஸ்டர் சொல்லிருப்பான். இது எதுவுமே தெரியாத நம்ம மெயின் வில்லன் அவனோட அடையாளத்தோட அவன் போனை கையில வச்சுக்கிட்டு பார்க்கா இப்ப இந்த இடத்துல உட்காந்துருப்பான் சந்தோஷமா. அப்ப பார்த்தா ஒரு கார் வேகமா அந்த இடத்துக்கு வரும். இவன் முன்னாடி வந்து காரை நிப்பாட்டிட்டு 2 பேரு உள்ள இருந்து வந்து இவனை அடிச்சு கார்ல ஏத்தி அள்ளிட்டு போயிட்டானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டாக்டர் அம்மாவோட லவ்வர் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு இடத்துல தனியா உட்காந்துருப்பாரு. ஏதோ சொந்தக்காரவங்களுக்கு முடியலன்னு போன் வந்திருக்கும், அதுக்காக தான் உட்காந்துருப்பாரு. பஸ்ஸுக்கோ காருக்கோ வெயிட் பண்றாரு போல. அப்ப பார்த்தா டாக்டர் அம்மா அவருக்கு கால் பண்ணுவாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. 20 வருஷமா பாவம் அவங்க தூங்கவே இல்லையா, ஒரே கனவு தான் வருதான் டெய்லி ராத்திரி. அந்த கனவுல எப்பவும் அந்த பார்க் தான் வருவானா. அவனை கத்தியால குத்தி குத்தி கொல்ற மாதிரி டெய்லி கனவு வரும். மாறவே இல்ல அந்த கனவு. அப்பவும் கூட எனக்கு எந்த நிம்மதியும் இல்ல. அவனை என் கனவுல 1000 தடவை நானும் கொன்னுட்டேன், ஆனாலும் என்னால நிம்மதியா தூங்க முடியல. இன்னைக்கு நிஜத்துல ஒருவேளை அவனை குத்தி கொண்டிருந்தா கூட நான் நிம்மதியா இருந்திருக்க மாட்டேன். நல்லவேளை நீ வந்து தடுத்துட்டேன்னு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, சொந்தக்காரங்களுக்கு முடியலன்னு சொன்னியே, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, கார் இப்ப வந்துரும், அவங்களுக்கு நல்லபடியா நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு இந்த டாக்டரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த டாக்டர் ஒரு கார்ல போய் ஒரு இடத்துல இறங்குறாரு. ஆனா அது பார்க்க ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்ல, ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்கு. இவர் உள்ள போய் டாக்டருக்கான ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப கதவை திறந்து ஒரு ஆள் உள்ள வராரு. யாருன்னு பார்த்தா நம்ம பார்க்குக்கு கடன் கொடுத்த அந்த கேங்ஸ்டரு. என்கிட்ட ஒரு விஷயத்த நீ விசாரிச்சியே, அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருக்காரு. நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நம்ம டாக்டரும் சொல்றாரு. அது என்னன்னா பார்க்க பத்தி இந்த கேங்ஸ்டர் கிட்ட தான் நம்ம டாக்டர் விசாரிச்சிருப்பாரு போல. ஏற்கனவே அந்த டாக்டர் அம்மா கிட்ட சொல்லிருப்பாரு இல்லையா, ஒருத்தர் கிட்ட விசாரிச்சேன்னு. இவரு தான் அந்த கேங் ரேப்பை பத்தி இந்த தகவலை எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு போல நம்ம டாக்டருக்கு. அதை பத்தி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, நீ இனிமே எங்களுக்காக வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னியா, இதுதான் கடைசி ப்ராஜெக்ட்னு சொன்னியாமே, கேள்விப்பட்டேன்னு அந்த கேங்ஸ்டர் கேக்குறாரு. ஆமா, இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் நான் நினைக்கிறேன்னு இந்த டாக்டர் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த டாக்டர் தான் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல நிறைய பேரோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த கேங்ஸ்டர் விப்பானே, கடன் கொடுக்காதவங்களோடதெல்லாம், அதை எல்லாத்தையும் கட் பண்ணி ஆபரேட் பண்ண டாக்டர் போல. செம்ம ட்விஸ்டா இருக்குல்ல. அடுத்து பார்த்தா அந்த கேங்ஸ்டர் கேக்குறாரு, ஆமா நீ சொல்றது என்னமோ உண்மைதான், என்னதான் இருந்தாலும் இது அந்த அளவுக்கு நல்ல செயல் இல்ல, உனக்கு கண்டிப்பா இது ஒரு மாதிரி உறுத்தலா இருந்திருக்கலாம், சரி ஓகே தான், ஆனா எப்போ என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, நம்ம எப்பவும் நண்பர்கள் தானே அந்த கேங்ஸ்டர் சொல்றாரு. அப்புறம் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இந்த கிஃப்ட ஃபேர்வெலா வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுக்கறாரு நம்ம டாக்டருக்கு. அப்புறம் கேங்ஸ்டர் ஒரு விஷயம் சொல்றாரு, முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நீ ஆபரேட் பண்ண போற இல்லையா, அவனோட உடம்புல இருந்து எல்லாத்தையுமே உருவிடு, ஏன்னா நீ அவனை விட்டாலும் அதுக்கடுத்து நாங்க அவனை கொல்லதான் போறோம்னு அந்த கேங்ஸ்டர் சொன்னது ஓகேன்னு இவரும் சொல்லிட்டாரு. இப்போ அவர் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உள்ள வராரு ஆபரேஷன் பண்றதுக்காக. முகம் ஆனா மூடப்பட்டிருக்கு, கை காலெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. இவர் முகத்தை திறந்து பார்த்தா அவருக்கே ஷாக்கு. ஏன்னா உள்ள இருக்கிறது பார்க்கோட அடையாளத்தோட இருக்கிற அந்த மெயின் வில்லன். அவனுக்கு ஒண்ணுமே புரியல பாவம், ஏன்னா இதுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்ல இல்லையா. அவன் அப்படியே திருன்னு முழிக்கிறான். யார் சார் நீங்க, என்ன எதுக்காக இங்க கொண்டு வந்து கட்டி போட்டிருக்கீங்கன்னு கத்துறான் கதறான். அப்பதான் டாக்டர் அப்படி நிதானமா அவனை பாக்குறாரு. சார் நான் பார்க் ஜெயாங்க இல்ல சார், என்னை யாரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க, என்ன அவுத்து விடுங்கன்னு கத்தி கதறிட்டு இருக்கான். இத பாரு, நீ பார்க் ஜெயாங்க இல்லனா அன்னைக்கு ஏன் ஹாஸ்பிட்டல் அந்த பேரை சொன்னேன்னு கேக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல சொன்னது இந்த டாக்டருக்கு எப்படி தெரியும் அவன் முழிக்கிறான். அப்பதான் அவர் அப்படியே மாஸ்க கலட்டுறாரு. டாக்டர் நீங்களா? ஆமா, இத பாருங்க டாக்டர், நான் உண்மையிலே பார்க் ஜியாங் கிடையாது, என்னோட பேரு கிம் ஜாங் ஊன்னு. இப்பதான் நம்ம மெயின் வில்லன் உண்மையான பேரவே சொல்றாரு. இத பாரு, நான் உன்னை நம்பவே மாட்டேன், உன்ன மாதிரியான ஒரு கேடி பைய தப்பிக்கிறதுக்காக என்ன பொய் வேணா சொல்லுவான், நீ தான் பார்க்குன்னு எனக்கு நல்லா புரியுது. சார் சார் என்ன விட்டுருங்க சார், தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேக்குறேன், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் பார்க் இல்ல நாம கடைசி வரையும் கத்திக்கிட்டே தான் இருக்கான், ஆனா நம்ம டாக்டர் விடுறதா இல்ல, எனக்கு இப்போ நல்லா புரியுதுன்னு அந்த டாக்டர் கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு. இத்தனை நாள் தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா சரிதான்னு சொல்றாரு. என்ன சரின்னு அவன் கேக்குறான். இந்த வேலை தப்புன்னு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது, ஆனா ஒன்ன மாதிரி ஒருத்தனை இந்த இடத்துல பார்த்ததுக்கு அப்புறமா இந்த வேலை சரிதான்னு இப்போதான் எனக்கு திருப்தியா இருக்குன்னு அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம மெயின் வில்லன் கிட்ட. அவன் அப்படியே ரொம்ப அலறான். இவர் இப்ப பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லையா, அதுக்கு பொதுவா எல்லாருக்கும் மயக்க மருந்து கொடுத்து தானே எடுப்பாரு. அதுக்காக மயக்க மருந்து எடுத்துட்டு மனுஷன் கீழே வச்சுட்டாரு. பொதுவா எல்லாத்துக்கும் இதை தாண்டா கொடுப்பேன் முதல்ல, ஆனா ஒன்ன மாதிரியான ஒரு ஆளுக்கு மயக்க மருந்து எல்லாம் தேவையே இல்ல, இன்னைக்கு மயக்க மருந்து எதுவுமே கொடுக்காம தாண்டா உன் பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவனை கதற வழியில அப்படியே துடிக்க விட்டு கத்தியால இஞ்சில கிழிச்சு அவன் உயிரோட இருக்கும் போதே அவனோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப கொலை வெறியோட மனுஷன் இந்த ஆபரேஷனை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு ஆபரேஷனை எந்த டாக்டரும் வாழ்க்கையில பண்ணிருக்கவே மாட்டாங்க போல. ஆனா அவன் சாகுறதுக்கு முன்னாடி மனுஷன் ஒரு வார்த்தை சொல்றாரு, கவலைப்படாத, இத உன் கர்மான்னு நினைச்சுக்கோன்னு சொல்றாரு. இப்போ நம்ம மெயின் வில்லன் பண்ண எல்லா பாவத்துக்குமான தண்டனை கிடைச்சிருச்சு. இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு நம்ம டாக்டர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஏதோ சொந்தக்காரனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போன மாதிரி வந்து நம்ம டாக்டர் அம்மா முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. அவங்க அப்பதான் தூங்கி எந்திரிக்கிறாங்க. என்ன நல்லா தூங்குனியான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆமா நல்லா தூங்குனேன், உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு எனக்கு கனவே வரலன்னு அவங்க சந்தோஷமா சொல்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தானே டாக்டரும் சொல்றாரு. சரி நம்ம நைட்டு டின்னருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. இல்ல எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, நான் ஊருக்கு போய்
என் அம்மா கூட தங்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவங்க சொல்றாங்க. சரி நீ கவலைப்படாத, இனிமே உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்னு ரொம்ப சந்தோஷமா அந்த டாக்டர் அவங்க லவ்வர் ஆனா அந்த டாக்டர் அம்மா கிட்ட சொல்றாரு. அவங்களுக்கு சந்தோஷம் தான். இப்போ கோட்டெல்லாம் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தா அந்த டிடெக்டிவ் நிக்கிறாரு. என்ன சார் எனக்காக தான் வெயிட் பண்றீங்களான்னு இவங்க கேக்குறாங்க. மேடம் நீங்க உங்க கிட்ட கொடுத்தீங்களே ஒரு வேலை, அது சம்பந்தமா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கா, தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன்னு அவர் சொல்றாரு. அப்ப இவங்க தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இல்ல சார், அதை எதை பத்தியுமே நான் தெரிஞ்சுக்கணும்னு இப்போ விரும்பல, என்னோட எதிர்காலத்தை பத்தி மட்டும் தான் நான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் இவருக்கு புரிஞ்சிடுச்சு. சரி மேடம், எங்க கிளைண்டோட சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், தெரிய வேண்டாம் நினைச்சீங்கன்னா விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களோட இந்த மனமாற்றத்தை நினைச்சு அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டாக்டர் கேங்ஸ்டர் ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பாரு இல்லையா, அதை இப்பதான் ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள திறந்து பார்த்தா ஒரு ரோலெக்ஸ் வாட்ச். இந்த வாட்ச் இதுக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த பார்க் ஜியாங் இருக்கா இல்லையா, அப்பாவையே கொல்லணும்னு பிளான் போட்டிருப்பான்ல, அவங்க அப்பா ரொம்ப நல்லவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வயசானவரோட வீட்ல இந்த ரோலெக்ஸ் வாட்ச் இருந்திருக்கும். அதை இந்த பிள்ளையாண்டா என்ன பண்ணிருப்பான்னா அப்பாவுக்கு தெரியாம ஆட்டையை போட்டு வந்திருப்பான். அவன் வர்ற வழியில 2-3 பசங்க கூட அந்த வாட்சை அடிச்சு புடுங்கிருப்பானுங்க. அந்த வாட்ச் தான் இப்ப எப்படியோ கேங்ஸ்டர் கைக்கு போய் நம்ம டாக்டர் கைக்கு வந்திருக்கு. இதை எப்படி எடுத்துக்கலாம்னா நல்லவங்க பொருள் கடைசி நல்லவங்களுக்கு தான் வரும்ன்ற மாதிரி சொல்ல வராங்க போல. நான் அப்படிதான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். இந்த பக்கம் அந்த டிடெக்டிவ் அப்படி என்ன அப்டேட் கொண்டு வந்தாருன்னு பார்த்தா பார்க் ஜியாங் செத்துட்டான்றதையும் அவனோட பேர்ல இருக்கிறது வேற ஒருத்தன், அவன் தான் மெயின் வில்லன் அப்படின்ற தகவலை தான் அவர் இப்ப கண்டுபிடிச்சு இவங்க கிட்ட சொல்லலான்னு வந்திருக்காரு. அதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொன்னதுனால கொண்டு வந்த அந்த பேப்பர்ஸை கிழிச்சு குப்பத்தொட்டில போட்டுட்டு அவரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. 20 வருஷமா நிம்மதியே இல்லாம இருந்த நம்ம டாக்டர் அம்மா இப்போ ரொம்ப சந்தோஷத்தோட நிம்மதியோட அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்க சீனோட இந்த டிராமாவை முடிச்சிட்டாங்க. இந்த டிராமால கடைசியில எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அது எனக்கு 2வது முறை இந்த டிராமாவை பார்க்கும் போதுதான் புரிஞ்சுது. எல்லா தப்பு பண்ணவங்களுக்குமே ஒரு தண்டனை கிடைச்சிருக்கும். ஆனா இந்த டாக்டர் அம்மா இருக்காங்க இல்லையா, ஸ்கூல்ல இவங்க மேல பொறாமப்பட்டு ஒரு பொண்ணு தான் இவ்ளோ பிளானையும் போட்டு இவங்களுக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிருப்பா. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு தான் இந்த மெயின் வில்லன் கூட யோசனை கொடுத்திருப்பான். பார்க்கும் அந்த பொண்ணோட பேச்சை கேட்டுதான் இவங்கள ரேப் பண்ணிருப்பான். அவ என்ன ஆனா அவளுக்கு ஏன் எந்த தண்டனையும் கிடைக்கலன்னு நான் நினைச்சேன். அப்புறம் திரும்ப திரும்ப இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆக்சுவலா அந்த பொண்ணு தான் இந்த மெயின் வில்லன் கூடயே சுத்திட்டு இருப்பா இல்லையா, அவன் கூட சேர்ந்து நிறைய பேரை ஏமாத்தி பணம் எல்லாம் பறிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா. அப்புறம் அந்த டாக்டர் கூட இருப்பால கேர்ள் ஃப்ரெண்டா, அந்த பொண்ணு தான் அவ. கடைசி அந்த டாக்டர் கூட கோபப்பட்டு அவளை அப்படியே செவத்தோட வச்சு நச்சு கொன்றுவான் இல்லையா, சோ அவ பண்ண பாவத்துக்கும் தண்டனை கிடைச்சு போயிடும். அவ அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தை மாத்திருப்பா போல. இது அந்த டாக்டருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் காருக்குள்ள திட்டும் போது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண மூஞ்சி தானே நீன்னு சொல்லி கழுவி கழுவி ஊத்திருப்பான். இதுவே எனக்கு 2வது தடவை பார்க்கும் போது தான் தெளிவா புரிஞ்சுது. எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் கடைசி நம்ம செய்யற தப்பு நமக்கு தண்டனையை கொடுக்கும் அப்படின்றதுக்கு இந்த டிராமா ஒரு சிறந்த உதாரணம். டிராமா ரொம்ப சூப்பரா இருந்ததுல உங்களுக்கு இந்த டிராமா எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. அப்பதான் தமிழ் வாய்ஸ் ஓவர்ல இந்த டிராமாவை தேடிட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த டிராமா சென்றடையும். இதே போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிராமாவை பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல டிராமாவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.